is here. நாம் நின்றவனாய் கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரனே சகோதரி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 28 வரைக்கும். அதே போல புதிய ஏற்பாட்டுல கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 18 வரை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அதே போல புதிய ஏற்பாட்டிலே கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 18 வரை. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல உயிர்த்தெழுதலை நாளுக்காய் நன்றி. மீண்டும் ஒரு கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நீர் மனவாட்டியின் பாகமாகிய எங்களுக்கு ராஜா என்ன காரியத்தை வைத்திருக்கிறோம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களிடத்துல இருக்கிற எல்லா மேட்டுமையான பாகங்களையும் ரத்தத்தின் கீழாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அவிசுவாச தன்மைகள், வேதனையின் பாகங்கள், பலவீனத்தின் தன்மைகள், கனநித்திரை நாவிகள், அவிசுவாச தன்மைகள் எல்லாவற்றையும் ராஜா எடுத்து போட்ட ராஜா வார்த்தையை கீழ்ப்படுகிறதான இருதயங்களை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட உங்களோட கூட நெருங்க உதவட்டும். பலமுள்ள தூதன் நாம இறங்கி வந்து என்னுடைய ஸ்தானத்தை நீர் எடுத்துக்கொண்டு நீர் மனவாட்டியின் பாகத்துக்கு பேசுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. கர்த்தா, மனுஷ ஞானங்கள் இங்க வெளிப்படாதபடிக்கு பரத்திலிருந்து உம்முடைய ஞானம் வெளிப்படும்படிக்கு தன்மைகளை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணக்கூடிய காணக்கூடாத அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு அவருடைய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான தலைப்பின் அடிப்படையில சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்ல நினைக்கிறேன். ஆமென். தலைப்பு என்னன்னு சொன்னா some thoughts about theophany. ஆமென். தியாஃபினியை குறித்து சில கருத்துகள், சில யோசனைகள்னு சொல்லலாம், சில தாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் இந்த காரியத்தை குறித்து நான் எடுக்கிறேன்னு சொன்னா, ரொம்ப ஃபண்டமெண்டலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இருக்க போகிற அந்த சரீரம் அது தியாஃபினியா இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் இனி பெற்றுக்கொள்ள இருக்கிற சரீரம் அது தியாஃபினி சரீரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதை குறிச்சு நிறைய கான்ட்ரவர்சிஸ் மெசேஜ்ல இருக்கிறதுனால அதை நான் அநேக நாட்களா என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து செய்தியில ஆரம்ப நாட்கள்ல இருந்து அதை குறிச்சு பார்த்திருக்கிறேன். அதை குறிச்சு அநேக விதமான கருத்து மாற்றங்களை என்னிடத்துல உண்டு, நடந்திருக்குது. ஆனா நிலையா செய்தியின் அடிப்படை, செய்தி வெளிச்சத்தின் அடிப்படையிலும் வேதத்தின் அடிப்படையிலும் அதை குறிச்சு தேடி பார்க்கும்போது அநேக புரிதல்கள் இங்க தவறா இருக்குது. எனவே அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா மனவாட்டியின் பாகத்துக்கு ஒரு 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 வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சேன். தீர்க்கதரிசி செய்தியின் அடிப்படையில, இந்த நாளின் செய்தியின் அடிப்படையில உங்களோட கூட சில கருத்துக்களை நான் தியாஃபினியை குறிச்சு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த செய்தியோட அந்த தியாஃபினியை குறிச்சு ஒரு முழுமை கிடையாது, ஒரு சில கருத்துக்கள் இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி அநேக விஷயங்கள், ஒரு அடிப்படை புரிதல் தியாஃபினியை குறிச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த தியாஃபினி சரீரத்துக்கும் தியாஃபினிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இல்ல நம்ம மறுரூபம் ஆகும்போது என்ன விதமான சரத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம், இல்ல மேகத்தை குறிச்சும்
பழைய ஏற்பாட்டுல இருந்த தியாஃபினி வெளிப்பட்ட இடங்களை குறிச்சும் இல்ல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எவ்விதமான சரத்தை பெற்றுக்கொண்டாருந்த குறிச்சும் அநேக கருத்துக்கள் இருக்குது. நான் சரீரங்களை குறிச்சு பேசல, ஏன்னா அது இன்னொரு சமயத்துல அதை பேசலாம். சரீரங்கள் எவ்விதமான சரீரங்கள் இருக்குதுன்னு சொல்லி அது டீட்டெயிலா வந்து ஸ்டெடியா நம்ம பார்க்கலாம். ஆனா தியாஃபினி மட்டும், அந்த சரீரங்கள்ல ஒரு பகுதி தியாஃபினி, அந்த தியாஃபினியை குறிச்சு மட்டும் நம்ம இது வரைக்கும் செய்திகள்ல கேட்டிருக்கிற பாகங்கள் ஒரு ஃபுல் பிக்சரா எடுத்து உங்களோட கூட காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ மீன் அது மூல வேரில் இருந்து அது எவ்விதமாய் வந்துச்சு, அந்த வார்த்தை அந்த டேர்ம் எதை மென்ஷன் பண்ணுது, ப்ராஃபிட் எதை மென்ஷன் பண்ணாரு, நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் செய்தியில, நம்ம எவ்விதமான அந்த நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிற அந்த சரீரத்துக்கு அழியாத அந்த சரீரத்துக்கு, அந்த செலஸ்டியல் பாடி, அந்த அழியாத சரீரத்துக்கு அது நம்ம இம்மார்டல் பாடி, வானவர் மேனின்னு சொல்லுவோம். அது அந்த பாடிக்கு வந்து தியாஃபினின்னு சொல்றோம். அது தியாஃபினியா இருக்குமா என்னன்றதை குறிச்சோம் இல்ல மேகத்துல வரும்போது தேவன் தியாஃபினியில வந்தாருன்னு சொல்லி நம்ம செய்தியில கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம பார்த்திருக்கிறோம். தியாஃபினின்னு நம்ம சொல்றோம். அந்த தியாஃபினிக்கும் இல்ல ஒட்டுமொத்த 6 சபை கால மனவாட்டி பாகம் இருக்கு இல்லைங்களா, விசுவாசிகளுடைய தியாஃபினிகள் வந்ததுன்னு சொல்றாங்க. இல்ல டிஃபரெண்டா இதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்செஸ்ட் பண்றாங்க, காயின் பண்றாங்க இந்த வேர்டை. எனவே நம்ம அந்த உபதேசத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தியாஃபினி என்னன்றத அந்த 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 வார்த்தைக்கான வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்தா அது மனவாட்டியின் பாகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், மேற்கொண்டு மற்ற உபதேசங்களை புரிந்து கொள்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமே அல்லேலூயா. எனவே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செய்தி சப்ஜெக்ட். இதுல இருந்து பல உபதேசங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா தியாஃபினின்றது டைமென்ஷனல் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்படின்னா பரிணாமங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு தெரியும் 7 பரிமாணங்கள் இருக்குது, நமக்கு 7 பரிமாணங்கள் இருக்கு. அந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்மளால தியாஃபினி எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்னன்னு சொல்லி. லிட்டரலி இந்த பூமியில நம்ம வந்து அதுக்கான டேர்ம், அந்த 6th டைமென்ஷன், 6வது பரிமாணம், அந்த பரிமாணத்துல இருக்கிற அந்த சரீரத்தை, அங்க இருக்கிற பீயிங்ஸை குறிக்கக்கூடியதா அந்த தியாஃபினி. பூமியில நம்ம என்ன பண்ண டேர்ம் பண்றோம் அப்படின்னா டெர்மினாலஜினா அந்த வாக்கியத்தை அமைக்கிறோம். எனவே அதை புரிந்து கொள்றதுக்கு இது பிரயோஜனமா இருக்கு தியாஃபினி மட்டும். பட் இது வந்து எதுக்கெல்லாம் லிங்க் ஆகும்னு சொன்னா நாம பெற்றுக்கொள்ள இருக்கிற சரீரத்துக்கு லிங்க் ஆகும். அதே போல பரிமாணங்களை குறிச்சு லிங்க் ஆகும், டைமென்ஷன்ஸை குறிச்சு அது லிங்க் ஆகும். அதே போல மேகத்துல வந்த கிறிஸ்துவுக்கும் லிங்க் ஆகும். அது மாதிரி பலவிதமான உபதேசங்களுக்கும் ஆதியில எப்படி ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாங்க, 1வது அதிகாரத்துக்கு 2வது அதிகாரத்துக்கு இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்றதுக்கெல்லாம் இந்த லிங்க் ஆகும். ரொம்ப மேஜரான ஒரு உபதேசத்துக்கு பயன்படுற ஒரு டேர்ம் இது. ப்ராஃபெட் வந்து ஏறக்குறைய தன்னுடைய ஊழியத்துல அநேக இடங்கள்ல இதை இன்சிஸ்ட் பண்றார், காயின் பண்றார். 50s இருந்து காயின் பண்றாரு. அதோட முழுமை யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தியில அதை அதிகமா போக்கஸ் பண்ணி பேசுறார். எனவே அவர் கூட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா அந்த தியாலஜியன்ஸ் டேர்ம் அப்படின்றார். அதாவது அதிகமா வந்து வேதத்தை படிக்கிறவங்க, வேதத்தை ரிசர்ச் பண்றவங்களுடைய டேர்ம் இது தியாஃபினின்னு சொல்லிலாம் அநேக செய்திகள்லாம் வாசிக்கிறாரு, சொல்றாரு, அதை பத்தி சொல்றாரு. எனவே இந்த நாள்ல அதோட வெளிச்சத்தை ப்ராஃபெட் என்ன சொல்றாருன்றத குறிச்சு நம்ம பார்க்கலாம். அதே கூட அதுல இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் உங்களுக்கு தட்டும், இருதயத்துல தட்டும்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனவே இதனுடைய பேசிக் தியாஃபினா என்னன்றதை குறிச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த தியாஃபினின்ற இந்த வேர்டு வந்து எப்படி காயின் பண்ணப்பட்டுச்சு, எங்கிருந்து வந்திருக்குதுன்றதை குறிச்சு பார்க்கும்போது அது வந்து ஆக்சுவலி அது கிரீக் வேர்டா இருக்குது. தியோஃபினிஸ் அப்படின்ற கிரீக் வேர்டா இருக்குது. பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. தியோஃபனி ஃப்ரம் ஏன்ஷியன்ட் கிரீக். தியோஃபினியா மீன்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் காட். அதான் அர்த்தம், அதுக்கான அர்த்தம் தேவனுடைய தோற்றம் அல்லது வெளிப்பாடு. அப்பியர் ஆகுறதுன்னா தோற்றம், தன்னை வெளிப்படுத்தி காட்டுறது அப்படின்ற மாதிரி. ரெஃபர் டு த appearance of deity to a human. அது மனுஷனுக்கு தேவன் தன்னோட தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆர் டு டிவைன் டிஸ்க்ளோஸ்னா வெளிப்படுத்துறது, ஓபன் பண்றது. டிஸ்க்ளோஸ் டிவைன் ஒரு தெய்வீக வெளிப்படுத்துறது, தன்னை வெளிப்படுத்தி காட்டுறது, திறந்து காண்பிக்கிறது அப்படின்றது அர்த்தத்துல இருக்குது. This term has been used to refer appearances of gods in ancient Greek. இது கிரீக் வேர்டா இருக்கிறதுனால அந்த கிரீக் மித்தாலஜிலாம் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா நம்ம வந்து பைபிளை யூஸ் பண்ணும்போது அது பிரத்யேகமா நம்மளுடைய தேவனுக்கு எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இது பைபிளோட எப்படி கனெக்ட் ஆகுது, இல்ல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத குறிச்சு நான் சொல்றேன். அண்ட் தென் ப்ராஃபெட் இதுல என்ன சொல்றாரு, என்ன கருத்துக்களை சொல்றாருன்றத குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். இது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி போகும், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனாலதான் நான் இது உங்களுக்கு எடுக்கிறேன். ஆமென். இது ஏன்னா நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிற சரீரத்தை குறிச்சு ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது, ஒரு ரெவலேஷன் தேவைப்படுது. அது தீர்க்கதரிசியுடைய செய்தியின் கீழாய். ஆமென். பாருங்க, அது கீழே the term theophany as
acquired a specific usage for Christians and Jews with the respect to the Bible. அதாவது ஒரு பிரத்யேகமான வழியில தான் கிரீக் மித்தாலஜிஸோ இல்ல மத்த விதமான நம்பிக்கைகளை பயன்படுத்தப்பட்டது மாதிரி என்ன பண்ணலாங்க, நம்மளுடைய பைபிள் அது பயன்படுத்தப்படல. ஒரு ஸ்பெசிபிக்னா ஒரு குறிப்பிட்ட பிரத்யேகமான பயன்பாட்டுல மட்டும் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த தியோஃபனி அப்படின்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஐ மீன் ஆல்ரெடி நான் சொல்றேன், தியோஃபனியா என்னங்க, அது அப்பியரன்ஸ் ஆஃப் காட். தியோஸ் அப்படின்னு சொன்னா தியாலஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தியாலஜின்றது கடவுளியல், தேவனை பற்றுகிற அறிவியல் அர்த்தம், அறிகிற அந்த நாலேஜை பத்தி தியாலஜின்னு சொல்லுவாங்க. தியோஸ்ன்ற அந்த வார்த்தை கிரேக்க பதத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா தேவன் இல்ல இறைவன்றது அர்த்தம் இல்லைங்களா. பினோமினா தியோஃபினியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தோற்றம், அப்பியரன்ஸ், தன்னை வெளிப்படுத்துவது இல்ல டிஸ்க்ளோஸ், இந்த மாதிரியான அர்த்தங்கள் பெறுது. ஆமென், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இப்போ இந்த டேர்ம் வந்து கிரீக்ல இருந்தாலும் நமக்கு பைபிள்ல எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி அதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு, இல்ல நியூ டெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து ஹீப்ரூல கிரீக்ல எழுதப்பட்டிருந்தாலும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அது எவ்விதமா பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத குறிச்சு பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்துற விதத்துல இருந்து வந்துச்சு. பிசாசு இது என்ன பண்றான், இதை காப்பி பண்றான். எப்பொழுதுமே ஒரிஜினல் பிசாசு கிடையாது, அது தேவன் தான். ஆமென். அதுல இருந்து தான் பிசாசு என்ன பண்றான், எல்லா விஷயங்களும் என்ன பண்றான், இன்கார்னேஷனா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி தியோஃபினியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிசாசு என்ன பண்றான், நம்மளுடைய ஏகோவா தேவன்ல இருந்து நம்மளுடைய மூலம் வந்து ஏக தேவ கொள்கையில இருந்தா இவன் என்ன பண்றான், எல்லா விதமான தேசங்கள்லயும் இடங்கள்லயும் பல விதமான ரிலீஜியஸ்லயும் காப்பி பண்ணி அவன் என்ன பண்றான், மித்திக்கலாம், அதாவது கட்டுக்கதைகளா கொண்டு போலாம். ஆமென், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எனவே இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இட் ரெஃபர்ஸ் டு தி manifestation ஆஃப் காட். manifestationன்றது வெளிப்படுத்துவது, அதுங்க தேவனை பற்றி வெளிப்படுவது. டு மேன், மனுஷனுக்கு தேவனை பற்றி வெளிப்படுத்துவதுன்னு அர்த்தம். the sensible sign by which the presence of God is revealed. என்னங்க, தேவனுடைய மகிமை பிரசன்னம் வெளிப்படுவது. ஆமென். Only a small number of தியோஃபனிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹீப்ரூ பைபிள். அதாவது தியோஃபனியை குறிச்சு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஹீப்ரூ பைபிள்ல அது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. as also known as the old testament. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இந்த தியோஃபனியை குறிச்சு ஒரு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்றது. ஏன்னா தியோஃபனின்ற வேர்டு மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பைபிள்ல ப்ராஃபிட் எப்படி கார்னர் பண்றாரு, எப்படி சொல்றாரு, அது காயின் பண்றாருன்றத குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஆமென், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, ஹீப்ரூ பைபிள்ல நான் நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து அது கிரீக் பைபிள் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அது அந்த வார்த்தை தியோஃபனின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓல்ட் ஹீப்ரூ வேர்டை நம்ம யூஸ் பண்ணல, கிரீக் வேர்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தியோஃபனின்றது டைரக்டா. ஆமென். அப்போ நம்ம அதை அப்படியே வந்து இங்கிலீஷ் படுத்தினாலோ இல்ல தமிழ் படுத்தினாலோ எப்படி அது வரணும் அப்படின்னு சொன்னா, அது அப்பியரன்ஸ் ஆஃப் காட், இல்லைன்னா தேவனுடைய வெளிப்படுதல், தேவன் தன்னை வெளிப்படுத்துவது எப்படிங்க, ஒரு உருவமாவோ இல்ல ஒரு தோற்றமாவோ வெளிப்படுத்துவது அப்படின்றது அர்த்தம் பெறுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து என்னங்க, ஒரு 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 என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, ஒரு வரையறையுள்ள ஒரு பார்டர் உள்ள ஒரு பார்டர் லைன் உள்ள ஒரு தோற்றமா இல்ல இமேஜா அது வெளிப்படுவதா இருக்குது. ஆமென். இப்ப நல்லா கவனிங்க, அது கீழே வாசிக்கிற பாருங்க, ஹீப்ரூ பைபிள்ல அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத குறித்து சொல்றேன். the original biblical term used for the farmer where மரேஹானா சைட் அர்த்தம், அண்ட் மஹசே அசோன் ஆர், இது கீழே இதுக்கான அர்த்தம் மட்டும் மெயினா சொல்றேன், அந்த என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல அந்த அர்த்தம். விஷன், the Bible states that God revealed himself to man. தேவன் தன்னைத்தானே மனுஷனுக்கு வெளிப்படுத்துவது அப்படின்றதா ஹீப்ரூ பைபிள்லயும் அதோடைய அர்த்தம். நான் எடுத்து பார்த்தேன், அது சாயல் வெளிப்படுவதுன்றதுக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது மரேஹா இல்ல மஹசோ அப்படின்ற அந்த மீனிங்குள்ள வருது. ஆமென். அழகா only occasionally is the state of mind of the present seeing God described. அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, தேவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அது எப்பவுமே வெளிப்படுத்தப்படல. அக்கேஷனலினா ஒரு பிரத்யேகமான இடங்கள்ல மட்டும் அது என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் person seeing God described. அது குறிப்பிட்ட occasionally மனிதர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறதா அது என்ன பண்ணுது, அமைந்திருக்குது. ஆமென். God speaks with Adam and Eve in Eden. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு சில டேர்ம்ஸ் இங்க கொடுத்திருக்குது, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறது. அப்போ இந்த வார்த்தை தியோஃபனின்ற வார்த்தையை குறிச்சு நான் அந்த மீனிங்க லிட்டரல் அந்த டெர்மினாலஜி எமிட்டாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த வேர்ச்சொல்லுன்னு சொல்லுவாங்க, அதை நான் பைபிள்ல இருந்து எடுத்து காட்டினேன். வேர்ச்சொல்லுன்னு சொன்னா ஒரு வார்த்தைக்கான வேர், ரூட்,
ஒரு வார்த்தை எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ரூட் இருக்கு இல்லையா, அதான் அந்த வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க, எவைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எதனால அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லத்தக்கதானது. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இதை குறிச்சு ப்ராஃபிட் என்ன சொல்றாரு அப்படின்றத குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ப்ராஃபிட் கொஸ்டின் ஆன்சர் ஆன் த ஜெனசிஸ், ஆதி ஆமத்து மீதான கேள்விகள் பதில் தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தேவன் ஆல்ரெடி சொல்லியிருக்க அந்த கொஸ்டின்ல, தேவன் ஃபர்ஸ்ட் தேவனாவே இல்ல, அது இன்விசிபிள் காடா இருந்தாரு, இட்டர்னல் ஸ்பிரிட்டா இருந்தாரு. அப்ப ஒரு அணு கூட இல்ல, ஒரு ஆட்டம் கூட இல்லாத அந்த நிலையில எவ்விதமா இருந்துச்சு, அங்க லோகோஸ் எப்படி வந்துச்சு, அதுல இருந்து எப்படி அந்த ஃபார்ம் தியாஃபனி ஃபார்ம் வந்துச்சுன்றத குறிச்சு தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு பாருங்க. நான் வாசிக்கிறேன். இப்போது தேவனை ஒருவரும் கண்டதில்லை, இப்பொழுது அடுத்த காரியமாக நாம் காண துவங்குவதும் இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் நோக்கி பார்த்து அங்கே ஒரு சிறிய வெள்ளை ஒளியானது உருவாகிறதை நாம் காண்கிறோம். வேணாம் தான் சொல்றாரு. அது ஒரு என்னங்க, அது இன்விசிபிள் ஃபார்ம்ல இருந்துச்சு, ஒரு ஆட்டம் கூட இல்ல. இன்னைக்கு இருக்கிற அந்த டார்க்னஸ் கூட ஆட்டம்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு டார்க்னஸ் நம்ம பாக்குற டார்க்னஸ் இருள் கூட, அப்ப அது எதுவுமே இல்லாத அந்த ஃபார்மை நம்ம சொல்ல முடியாத, அதை நம்ம காயின் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட் அப்ப இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு அணுவும் கூட இல்லாத இடத்துல அங்க யாரு இட்டர்னல் ஸ்பிரிட், இட்டர்னல் காட், நித்திய தேவன் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் அந்த ஜெனசிஸ்ல நம்ம ஒன்னு ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அது இல்லாம அது மோசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் ப்ராஃபிட் என்ன பண்றாருன்னு சொன்னா, கிரியேஷன் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு? கிரியேஷன்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா யோவான் வெளிப்படுத்தப்பட்ட போது அது எவ்விதமா வெளிப்படுத்தப்படுது? ஆதியில வார்த்தை இருந்துட்டு, வார்த்தை தேவனத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த பிகினிங் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட் என்ன பண்ணுதுங்க, வேர்ட் தேவனோட இருந்தது. அது வேர்ட் வித் வாஸ் காட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தேவனோட இருந்து என்ன வந்துச்சுன்னு சொன்னா, அப்போ வார்த்தையும் தேவனுக்கு இருக்கிற கனெக்ஷனே யாரு பாக்குறான்னு சொன்னா ஜான் வெளிப்படுத்தப்படுது. அப்போ இந்த கால செய்தியாளர் வரும்போது இன்னும் முன்பதாக போய் அந்த வார்த்தையா இருக்கிறதுபடி எங்க இருந்துச்சு, அந்த தேவனுடைய அந்த முன் ஸ்தானம் எப்படி இருந்துச்சு, அவர் எவ்விதமா இருந்தார் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளேஷனை தீர்க்கதரிசி பேசுறார். அதான் என்ன சொல்றாரு சொன்னா பாருங்க, எனக்கு வேத வாசகர்களால் அத லோகாஸ் அல்லது அபிஷேகிக்கப்பட்ட அல்லது அபிஷேகம் என்று அழைக்கப்பட்டது. எதுங்க, அந்த லோகாச பற்றி இங்க தீர்க்கதரிசி எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்ப எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, கீழே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, அது எதுவாக இருக்கும்படி தேவனுடைய பாகமானது ஏதோ ஒன்றாக உருவாக துவங்கியது, ஒரு சிறிய குறைவான ஒரு சிறிய வெள்ளை வெளிச்சமாய் அசைந்து கொண்டிருந்தது. அவர் அதுவாகத்தான் தேவனுடைய வார்த்தையாகும். இப்பொழுது ஒரு அணுவும் கூட இல்லாத இருந்த அல்லது ஒரு அணுவை கூட உருவாக்க காற்றும் கூட இல்லாத இருந்த போது, அதாவது எதுவுமே இல்ல, ஒரு ஆட்டம் கூட இல்ல, ஒரு பிக் பேங் கூட, பிக் பேங்க்னு சொன்னாங்க, பிக் ஆனா பெரிய பேங்க்னா வெடிப்பு, பெருவெடிப்பு கொள்கையில தான் அந்த பூமி 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க இந்த பெரிய வெடிப்பு கொள்கை உண்டாச்சுன்னு சொல்றாங்க. பிக் பேங் அந்த யூனிவர்ஸ், ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்ல தான் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்றத குறிச்சு இந்த பிக் பேங்கை குறிச்சு ப்ராஃபிட்டிங் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதோடைய பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது அது வேற. ஆனா நம்ம பாக்குறது தியாஃபினிக்கு இருக்கிற லிங்கை குறிச்சு மட்டும், அந்த லோகோஸுக்கும் தியாஃபினிக்கு இருக்கிற லிங்கை குறிச்சு மட்டும் நான் சொல்றேன். இந்த லோகோஸ்ன்றது நமக்கு தெரியும். லோகோஸ்ன்னு சொன்னாங்க சொல் இறைவன், வேர்ட் காட்னு அர்த்தம் இல்லைங்களா? லோகோஸ்ன்ற அந்த கிரேக் வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? வேர்ட் காட்னு அர்த்தம். வார்த்தை என்னங்க? வார்த்தை இறைவன் அர்த்தம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப எனவே தேவன் என்னங்க, ஃபர்ஸ்ட் தேவனாவே இல்ல, அப்ப இட்டர்னல் ஸ்பிரிட்டா, இட்டர்னல் காடா, நித்தியமானவரா, அது என்னங்க, அது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. அப்படி இருக்கிறது தனக்குள்ள அந்த தாட்ஸ் இருந்துச்சு, இட்டர்னல் தாட்ல இருந்து, அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப அதுல இருந்து என்ன பண்றாரு சொன்னா, தனக்குள்ள தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அது என்ன பண்றாரு, டிஸ்கவர் பண்றதுக்கு என்ன பண்றாரு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேர்டை என்ன பண்றாரு, வெளியே எடுத்து வர்றாரு. அந்த லோகோஸ், தேவனுடைய சிந்தனை புறப்பட்ட அந்த லோகோஸ், அதுதான் அந்த பாகத்தை தான் தீர்க்கதரிசி அந்த ஸ்டேட்டுக்கு அங்கே கொண்டு போகப்பட்டார். ப்ராஃபிட் அங்க கொண்டு போகப்பட்டார். மோசஸ் எப்படி மவுண்ட் செனாயில அந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுற அந்த பாகத்துல பார்த்தாரோ, அதே போல ஜான் எவ்விதமா ஆதியில வார்த்தை தேவனா இருந்தது, அந்த ஃபார்ம் அவர் வெளிப்படுத்தப்பட்டுச்சோ, அதே போல பிரதமனுக்கு லிட்டரலா உலகம் முழுசும் ஆன பூமி அண்டார் சராசரம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1300 கோடி வருஷங்களுக்கு முன்பதாக, அது எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு தெரியல, அதுக்கு முன்பதாக அங்க ஒண்ணுமே ஆட்டம்ஸே இல்லாத அந்த ஸ்டேட்டுக்கு பிரதமன் என்ன பண்றாங்க, கொண்டு போகப்பட்டார். தேவனுடைய சிந்தனையின் பின்புறத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. அது எப்படி அதை சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, எப்படி அந்த லோகோஸ் வெளியே வந்துச்சுன்ற அந்த லைன் எங்க சொல்றார். ஆமென். பாருங்க, அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு அணு கூட இல்லாத, ஒரு ஆட்டம் கூட இல்ல. ஆட்டம்ல என்ன இருக்குதுங்க, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், 3 விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த 3 விஷயம் சேர்ந்த ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம் கூட இல்ல, எதுவுமே இல்ல, அப்போ எந்த இதுவுமே கிடையாது.
இந்த டார்க்னஸ், இந்த இருளு கூட ஆட்டம் வேணும். எந்த இதுவுமே இல்ல. அதை மனுஷனால அந்த என்ன பண்ண முடியாது, டிஸ்கவர் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட் அது, ஒரு கண்டிஷன் அது. அந்த கண்டிஷன்ல இட்டர்னல் ஸ்பீட் தான் இருந்துச்சு, இட்டர்னல் தாட் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த நிலைக்கு ப்ராஃபிட்ட தேவன் கொண்டு போறாரு, அதை பாக்குறதுக்கு கொண்டு போறாரு, அதை பாக்குறாரு. அது மோசஸ்க்கு முன்னாடி, அது ஜானுக்கு முன்னாடி, அது எரேமியாக்கு முன்னாடி, அது உலக தோற்றத்துக்கு முன்னாடி, அந்த பிக் பேங்க்லாம் முன்னாடி. அது பிக் பேங்க், இந்த பூமி பெருவெடிப்புல இருந்தா உண்டாச்சுன்னு சொல்றாங்க. அது பிக் பேங்க்ல இருந்தா, பிக் பேங்க் எல்லாம் முன்னாடி அது செய்யப்பட்டுச்சு. ஏய் மேன், விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆரிஜின் யூனிவர்ஸ்ல நான் மெசேஜ் எடுக்கிறேன் ஒரு நாள்ல. நான் அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி அங்கிருந்து லோகோஸ் வெளியே வந்துச்சுன்றத குறிச்சு தான் ப்ராஃபிட் சொல்றாரு. இங்க சொல்ற இந்த பார்ட் தான் ப்ராஃபிட் என்ன பண்றாருன்னு சொன்னா, கொலோசியர் 1 அதிகாரத்துல இப்ப வாசிச்சு அந்த பாகத்துக்கு பொறுத்துறாரு. பாருங்க, நான் வாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த குமாரனை பெற்றெடுத்தார். ஆமென். பாருங்கள், இயேசு பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே நான் பெற்ற இந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்றார். பாருங்கள், இப்போது பரிசுத்த யோவான் 1 ஆதியிலே தேவன் வார்த்தை இருந்தது என்று கூறினார். முதலில் அந்த வார்த்தை தேவனா இருந்த வார்த்தை மாம்சமாய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். இதுதான் வேணும். அந்த வெள்ளை ஒளி என்ன பண்ணுன்னு சொன்னா புறப்பட்டு வந்துச்சு. இதுதான் ப்ராஃபிட் என்ன பண்றாருங்க இங்க சொல்றாரு. அப்போ அந்த ஒயிட் லைட், அது ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அந்த ஸ்டேட்ல இருந்து அந்த இருந்து ஒரு ஒயிட் லைட், ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அதான் லோகோஸ், தேவனுடைய சிந்தனையில புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை ஒயிட் லைட். அது என்ன வச்சு ஒரு பாடி ஃபார்ம் எடுத்துச்சுன்றார் தீர்க்கதரிசி. அதான் வந்து முதல் தியாபினி தேவன். அதாவது நான் இங்க வாட்சி மேல வாசிக்கிற பாருங்க, இந்த விஷயம் பாருங்க. அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் யாருங்க? குமாரன். யாரு? வார்த்தையானவர், லோகாஸ். அந்த லோகாஸ் இன்விசிபிள் காட், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அந்த ஸ்டேட்டை புரிஞ்சு கொள்ள முடியாத இட்டர்னல் ஸ்பிரிட் இருந்துச்சு இல்லையா? அந்த இட்டர்னல் ஸ்பிரிட்டை புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல, அதை காணக்கூடிய இல்ல புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல கொண்டுதான் அவருடைய சிந்தனை லோகாஸ் இல்லைங்களா? அதான் இங்க சொல்லப்படுது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும், தேவனை புரிந்து கொள்றதுக்கு இல்ல இட்டர்னல் ஸ்பிரிட்டை புரிந்து கொள்றதுக்கு அவர் தன்னுடைய வார்த்தையை என்ன பண்றாரு? வெளியே அனுப்புறார். அதான் என்னங்க, ஒரு ஒயிட் லைட்டா ஸ்பார்க் லைட்டா வெளியே வருது. அது தன்னை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, எப்படி ஜெனிமித்துக் கொள்றது? ஒரு பாடி ஃபார்ம்ல ஜெனிமித்துக் கொள்ளுதுன்றார் தீர்க்கதரிசி. நான் அதை வேத வசனத்துல காட்டுறேன் உங்களுக்கு, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. அவர் அதரிசன தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதான் சொன்ன, ஒரு ஆட்டம் கூட இல்ல. இதை வச்சுதான் சொல்றாரு, ஒரு ஆட்டம் கூட இல்ல. அந்த ஆட்டம் உருவாகிறதுக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த ஆட்டம்னால என்ன வந்து அது கீழே ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அந்த லோகாஸ் புறப்பட்டு வரும்போது ஒரு அணு வெடித்து 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 அப்படியே வெடி என்ன பண்ணுச்சு? எல்லாம் என்ன பண்ணுச்சு சொன்னா, பிக் பேங்க்னாலதான் இந்த யூனிவர்ஸ் உண்டாச்சுன்னு சொல்றாங்க. நம்ம அது மறுக்கவே கிடையாது. ஆனா அது கிரியேஷன்னால, ஒரு கிரியேட்டர்னால நடந்துச்சுன்னு சொல்றோம். 1300 crores, ஏன் 1300 கோடி வருஷங்களுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய எக்ஸாக்ட் இயர்ஸ் தெரியாது, ஆனா அது நடந்துச்சு. பிக் பேங்க் அது எப்படி இருந்துச்சு? லோகோஸால நடந்துச்சு. அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நல்லா கவனிங்க, நம்ம அதை பார்க்கலாம் ஒரு நாள். பாருங்க, ஏனென்றால் அவரே சகலமும், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கதான் டைமென்ஷனல் கிரியேஷன் நடக்குது. இங்கதான் அங்க எப்படிங்க நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னு சொன்னா, பரிமாணங்களுடைய படைப்புகள். பரலோகம்ன்றது என்னங்க? அது 2 பரிமாணங்கள் உள்ளடக்கியது. பூலோகம்ன்றது 4 பரிமாணங்கள் உள்ளடக்கியது. பாவம், அதுக்கப்புறம் பாவத்துக்கு பின்பதாக பிசாசு விழுந்து போகும்போது உண்டாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அங்க கிரியேட் ஆகிறத குறிச்சு இங்க சொல்லுது வசனம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதான் ப்ராஃபிட் என்னங்க? கொஸ்டின் ஆன்சர் ஆன் தி ஜெனசிஸ் அதுல சொல்றாரு, எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்து சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்றதை தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் லோகாஸ்ல இருந்து அங்க பெரிய பிக் பேங், ஒரு வெடிப்பு நடந்து அங்க என்ன பண்ணுச்சு? எல்லா நட்சத்திரங்களும், ஸ்டார்ஸும், யூனிவர்ஸும், கேலக்சிஸும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்லா விதமான நெபுலாஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? சிருஷ்டிக்கப்பட்டது. மனுஷால புரிந்து கொள்ள முடியாத லெவலுக்கு எல்லாமே என்னங்க, இந்த யூனிவர்ஸ் எல்லாம் வந்து பிறந்தது. ஆமென். இப்போ அது பிறக்கிறதுக்கு சண்டல இந்த வேர்ட் ஒயிட் லைட் வெளியே வந்துச்சு இல்லைங்களா? அது இன்விசிபிள், அதை புரிந்து கொள்ள முடியாத இட்டர்னல் ஸ்பிரிட் வெளியே வரும்போது ஒரு பாடியை ரெடி பண்ணுச்சு. அதுதான் காட்ஸ் தியாஃபனின்ற. ஆமென். பாருங்க, அதான் நான் இங்க காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு இல்லைங்களா? பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஆரிஜினல் அந்த தியாஃபனி. ஃபர்ஸ்ட் தியாஃபனி என்ன? தேவனுடைய சாயல், தேவன் தன்னை வெளிப்படுத்துவதுன்றது அர்த்தம். அது ஒரு பாடி ஃபார்ம்ல ப்ராஃபிட் சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, அதை சொல்ற பாருங்க.
Theophany was made flesh in the person Jesus Christ. The great founder of all eternity was spirit of love. சொல்றாரு எல்லாவற்றுக்கும் ஊற்று எதுன்னு சொன்னா அந்த நித்திய முதலான எல்லாவற்றுக்கும் ஊற்று வாஸ் ஸ்பிரிட் ஆஃப் லவ், ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஆனஸ்டி, that spirit of trueness in the perfection, in this perfection. எல்லாவற்றுக்கும் ஊற்று அன்பின் ஆவி, எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருந்த நான் சொல்ல பாருங்க இட்டர்னல், புரிந்து கொள்ள முடியாத அந்த புரிந்து கொள்ள முடியாத ஸ்டேட், அது இட்டர்னல் ஸ்பிரிட். அந்த இடத்துல இருந்து and then out of the existence of the father, அது என்னங்க அந்த தேவனுடைய நித்திய தேவனில் இருந்து நித்திய பிதாவில இருந்து என்ன பண்ணுச்சுங்க சொன்னா அது என்ன வந்துச்சுங்க வெளியே வந்துச்சு. எது வந்துச்சு வெளியே வந்துச்சு? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாதர் went to the logos. அந்த லோகாஸ் நான் சொன்ன பாருங்க, அந்த லோகாஸ் வெளியே வந்துச்சு. ஒரு வெள்ளை வெளி அவர் பார்த்தாரு பாருங்க, உலக தோற்றத்துப்படி போய் பார்த்தாரு இல்லைங்களா, தேவன் கொண்டு போய் அங்க காட்டினார் இல்லையா அந்த வெள்ளை வெளி. ஆமென். which was the son, which was a son, which was a theophany அப்படின்றார். அப்ப அங்கதான் முதல் தேவனை பற்றி இந்த ஆரிஜின் ஆஃப் இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள்லாம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி, மனுஷனுக்கு ஒருத்தனை வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தன்னை ஒரு ஃபார்ம்ல ஒரு என்ன வரையறுத்துக் கொண்டார். அதுதான் ஒரு ஒயிட் லைட், அந்த லாகாஸ், அந்த சொல் இறைவன், அந்த வார்த்தைக்கு ஒரு பாடி உண்டாச்சு, ஒரு தியாஃபனி, தேவனை வெளிப்படுத்துற ஒரு ஃபார்ம். அதாங்க பிரதமர் நான் சொல்றேன். which was a theophany, which was the body of great Jehovah God. தேவனுக்கு என்று தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர் சிருஷ்டித்துக் கொண்டார்னு சொல்லக்கூடாது, ஜனிப்பித்துக் கொண்டார். ஜனிப்பித்து கொள்றதுக்கும் சிருஷ்டிக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. ஏன்னா அவரே சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர் அப்படின்னு சொல்லும்போது யாருங்க? அந்த லோகோஸ் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். அவர் இந்த லோகோஸ் சிருஷ்டிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அவர் எப்படி சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவரா இருக்க முடியும்? அப்ப பைபிள் அந்த டேர்ம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இதுங்க ஜனிப்பித்தல். ஜனிப்பித்தல்ன்றது வெளிப்படுத்துதல் அர்த்தம். உள்ள இருந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு எக்ஸிஸ்டா இருக்கிற விஷயம் என்ன பண்ணுங்க, வெண்ட் அவுட் ஃப்ரம் தட். அப்ப அங்கிருந்து என்ன பண்ணுது சொன்னா வெளியே புறப்பட்டு வர்றது, இல்ல வெளிப்படுத்தி காட்டுறதுன்னு சொல்லி அர்த்தத்தை பெற்றுக்கொள்றது இல்லைங்களா? வசனம் சொல்றது இல்லைங்களா? அவர் என்ன ஒண்ணு இன்று நான் உண்மை ஜெனிபித்தேன். ஜெனிபித்தேன்ற வார்த்தை கிரியேஷன் கிடையாது, சிருஷ்டிக்கிறது கிடையாது, அது வெளிப்படுத்துதல். அப்போ தேவனுக்குள்ள இருந்த மறைந்திருந்த அந்த தாட்ஸ்ல அந்த ஒயிட் லைட், அந்த லோகோஸ் போய் அவர் ஒரு ஃபார்ம் ஆகுது, அந்த தியாஃபனி தன்னை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒரு பாடியை கொண்டு வர்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தியாஃபனி. ஆமென். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புரியுங்க? பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. which was son, which was a theophany, which was the body of great Jehovah God, went forth in the celestial body. went forth in a celestial na வானோர் மீனி, அது heavenly body. that is the logos. நான் சொன்னேன் அது logos. அப்ப தேவனுக்கென்று ஒரு பாடி அப்படின்னு சொன்னா என்ன பாடின்னு சொன்னா தியாஃபனி, தன்னை தேவன் வெளிப்படுத்துறதுக்குன்னு என்ன பண்ணாங்க, ஒரு சர்வத்தை, அந்த ஃபார்ம, அந்த பாடியை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அந்த ஃபார்ம பாடின்னு சொல்றாரு. அதுதான் நாங்க தேவனத்தை, அதுல தான் தேவனை வெளிப்படுத்த முடியும். புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத தேவனை நாங்க அதரிசனமான தேவனை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா தன் வார்த்தை அனுப்பி, அந்த லோகாஸ் அனுப்பி, அதை நாங்க அதான் குமாரனாய் ஒரு ஃபார்ம கொண்டு வரார். ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? the words spoke out of them great fountains of life and went forth, and there was the theophany which was God made into word. அது என்ன பண்ண சொல்ற, தேவன் என்ன பண்ணாரு, என்னத்தை கொண்டு வந்தார், எதை செஞ்சாருன்னு சொன்னா அவர் வார்த்தையை கொண்டு வந்தார் into word. தேவன் வார்த்தை என்ன பண்ணிச்சீங்க வெளியே வந்துச்சு. then the theophany was made flesh in the person Jesus. அப்ப அந்த வேர்ட், அந்த தியாஃபனி பாடி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த தியாஃபனி அந்த வேர்ட் இருந்துச்சு இல்லையா, அதுதான் என்ன சொன்னா ஃபிளஷா மேரியுடைய வயிற்றுல ஜீவனும் பாடியா மாறிச்சு. ஆனா அதுக்கு அவருக்கு ஒரு தியாஃபனி இருக்கு. உலகத்தோறதுக்கு முன்னே தேவனுக்கு ஒரு சரீரம் உண்டு. அந்த சரீரம் நம்மள மாதிரி நம்ம புரிந்து கொள்ள இந்த மாம்ச சரீரம் கிடையாது. அது ஒரு வரையறைக்குள்ளாய் தேவன் இமேஜ காணக்கூடாத தேவன் வெளிப்படுத்துற அளவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் பாடி. அதுதான் அந்த பாடின்றது நம்ம பூமிக்குரிய அளவுல புரிந்து கொள்ளத்தக்கது அல்ல அது. ஆமென். பாருங்க, the person, then the theophany was made flesh in the person Jesus Christ, Jesus, and then all fullness of the Trinity dwell in him, both Father, Son and Holy Spirit, all in. திருத்துவத்தின் எல்லாமே யாருக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்குள்ள வாசமா இருந்துச்சு, அவருக்குள்ள இருந்தது தங்கி தாமரித்தது. எதுக்குள்ளன்னு சொன்னா அந்த பிளஷ்குள்ள. நான் கொலோசியர் சொல்றோம், 2 சொல்றோம், தேவத்துவத்தின் பரிபூர்ணலா சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோமா இல்லைங்களா?
இப்போ எனவே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தியாஃபனி எங்க இருந்துச்சு சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி, இந்த பிக் பேங் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இந்த தன்னுடைய தாட்டை வெளிப்படுத்துறதுக்கு, தான் என்னவா இருந்தாரோ அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் எதுங்க லோகாஸ் வெளிப்படுத்துறாரு. அந்த லோகாஸ் ஒரு ஃபார்முக்கு வருது, அதான் தியாஃபனி பாடின்றார் ப்ராஃபிட். அதை பாக்குறாரு ப்ராஃபிட். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அண்ட் தென் இப்போ இதுக்கு அடுத்தது மனுஷன் அந்த வடிவில சிருஷ்டிக்கப்படுறான். மனுஷன் வடிவில தான் சிருஷ்டிக்கப்படுறான். நான் அதனால ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிச்சேன். நான் என்ன சொல்றாருன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த சாயல், இந்த ஃபார்ம் ஸ்பிரிட் ஃபார்ம் இல்லைங்களா? இந்த ஸ்பிரிட் ஃபார்ம் எப்படியா இருந்துச்சுன்னு சொன்னோம், ஒரு தியாஃபனியா இருந்துச்சு, ஒரு பாடி உள்ளடக்கிதான் இருந்துச்சு. இதோட கூட தான் ஆதாம் ஏவாள் பேசுறவங்களா இருந்தாங்க, பாக்குறவங்களா இருந்தாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இது தீர்க்கதரிசி சொல்றதை எடுத்து நோட்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. சொல்றாரு, இப்போது தேவனிடத்துல புறப்பட்டு சென்ற அந்த லோகாஸ், அது லோகாஸா இருந்து அது ஒரு சரீர வடிவில் உருவாக துவங்கினது. அது சரீர வடிவமே வேத பண்டிதரின் போதனைகளால், பைபிள் ஸ்காலர்ஸ் வேத பண்டிதர்களினால் தேவனிலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ் என்று அழைக்கப்பட்டது. நான் லோகாஸ் குறிச்சு சொன்னேன். இதை பத்தி வேணும் என்னங்க, அவர் பார்க்கிறார் லிட்டரலா. ஐ மீன் வேறு வார்த்தைகளில் கூறினார், அதற்கான ஒரு மேலான வார்த்தையில் கூறினால் நாம் அதை ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்று அழைக்கிறோம். வேறு ஒரு வேர்ட்ஸ்ல அந்த லோகோஸ வேற மாதிரி சொல்லணும்னு சொன்னா அந்த ஆவிக்குரிய சரீரம், அதுதான் தியாஃபனின்றது. நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனா ப்ராஃபெட் சொல்றார், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா ப்ராஃபெட் சொல்றார் ஸ்பிரிச்சுவல் பாடின்றார். ஐ மீன் அதாவது தியாஃபனின்றார். இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆவிக்குரிய சரீரம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம டிரான்ஸ்லேட்டர்ஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆவிக்குரிய சரீரம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல ப்ராஃபெட் என்ன சொல்றாருன்னு சொன்னா தியாஃபனின்னு சொல்றார். ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு மானிட சரீரமே ஆவிக்குரிய சரீரமாய் உள்ளது. இது பிராக்கெட்ல சொல்லப்படுது. சரியாக மாம்சமும் ரத்தம் இருப்பது போன்று இல்லாமல் அது அதனுடைய மகிமை அடைந்த நிலையில் இருக்கும். ஆனால் அது மானிட சரீரத்தின் ரூபத்தில் இருந்தாலும் புசிக்காது, அது தண்ணீர் குடியாது. ஆனால் நாம் இந்த சரீரத்தை விட்டு சென்ற உடனே நமக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு சரீரமாய் அது உள்ளது. அதாவது மேடம் இந்த தியாஃபினியை பத்தி சொல்றாரு. ஆனா தியாஃபினிஸ்கெல்லாம் மூலம் எதுன்னு சொன்னா லோகாஸ், அதாவது கிறிஸ்து வந்தார் இல்லையா, இயேசு கிறிஸ்து உலகத்தோடு முன்னாடி இருந்தார் இல்லையா, அந்த ஃபார்ம், அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதுதான் தீர்க்கதரிசி. இந்த லோகோஸ் வந்துச்சு இல்லையா, அந்த லோகோஸ்ல அது லோகோஸ் உடைய அடுத்த வேற வார்த்தைகளை சொன்னா அது என்னவா இருக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு 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 பாடி ஃபார்மை எடுத்துக்கிச்சு அப்படின்றார். தேவனை தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அந்த லோகாஸ், அந்த வேர்ட் காட் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பாடி ஃபார்மை எடுத்துக்கினாரு அப்படின்றார். அது ஹியூமன் ஃபிளஷ் பாடி ஃபார்ம், ஃபிளஷ் கிடையாது, இந்த மாம்ச ரீதியான சரீரம் கிடையாது. புரியுதுங்களா? டெலஸ்ட்ரியல் பாடி கிடையாது, செலஸ்ட்ரியல் பாடி. டெலஸ்ட்ரியல் பூமிக்குரிய அந்த மண்ணான அந்த சரீரமா இருக்குது. புரியுதுங்களா? செலஸ்ட்ரியல்ன்றது வானத்துக்குரிய அந்த சரீரமா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. இப்போ மனிதன் அந்த சரத்துக்குள்ளாகும் போது அவன் மச்சங்கள், பறவைகள் மற்றும் வெளியின் மிருகங்களை ஆளுகை செய்வனா இருந்தான். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். 1ஆவது அதிகாரத்துல அவர் மனுஷனை படைக்கும் போது இந்த பாடியை தியாஃபினியா ஃபர்ஸ்ட் படைச்சார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே சொன்னார் இல்லையா, தேவன் தம்முடைய சாயலாக படைத்தார் இருக்கா இல்லையா, அந்த ஆவி மனிதன், இந்த ஆவிக்குரிய பாடி என்ன பாடி சொன்னா, தேவன் எப்படி ஆதியிலே சிந்தையில புறப்பட்ட வார்த்தை அனுப்பும் போது ஒரு பாடியானது வெளிப்படுத்தப்பட்டுச்சோ, அதே போல ஆதாம் ஏவாளையும் தேவன் இந்த தியாஃபினியை தான் ஃபர்ஸ்ட் படைக்கிறார், ஃபர்ஸ்ட் பண்றார். புரியுதுங்களா? அதான் ப்ராஃபெட் சொல்றாரு. அதுக்கு அடுத்து இந்த தியாஃபினியால இயல் உலகத்தோட இந்த பூமியில இருக்கிற அந்த டெரஸ்ட்ரியல் பீயிங்ஸோட இந்த பூமியில இருக்கிற மிருக ஜீவன்களை ஆள்றதுக்கு ஏற்றதாக இந்த பூமியிலிருந்து எடுத்த மண்ணை உருவாக்கி மண்ணில இருந்து ஃபார்ம் எடுத்தோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துறாரு 2ஆவது அதிகாரத்துல. இதான் தியாஃபினி பிளஸ் ஹியூமன் ஃபிளஷ், இது ரெண்டும் சேர்க்கப்படுது. இதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்றது. இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, வாசிக்கிற பாருங்க. மனிதன் இந்த சரத்துக்குள்ளாகும் போது அவன் மச்சங்கள், பறவைகள், வெளி மிருகங்கள் ஆளுகை செய்கிறவனா இருந்தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லைன்னு சொல்லப்படுது. 1ஆம் அதிகாரத்துல உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கும் அதாவது அந்த தியாஃபினி பாடிக்கும் அந்த பூமிக்கும் என்னங்க சம்பந்தம் இல்லை. இந்த தியாஃபினி அதாவது அது வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற பாடி, அதோடு கூட இந்த பூமிக்கு சம்பந்தம் கிடையாது, பூமியோட இணைக்கப்படாது. அதனால தேவர் என்ன பண்றாரு சொன்னா, அந்த மனுஷனை உண்டாக்கிட்டு தான் ஃபார்ம்ல மனுஷனை உண்டாக்கிட்டு ஆதாமேவளை உண்டாக்கிட்டு பூமியை ஆளுகிறதுக்கு, பூமியில இருக்கிற எல்லா காரியத்தோட ஐக்கியப்படுறதுக்கு பூமியில இருந்து ஒரு ஃபிளஷ் பாடியை ரெடி பண்ணி ரெண்டுத்தையும் சேர்க்கிறார். அதுதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவான ஜீவ சுவாசத்தை ஊதினார் இருக்கு இல்லைங்களா, அது தேவனுடைய ஓன் ஜோயி, சொந்த ஜீவன். அதுதான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தியாஃபினி ஆகிய அந்த முதல் ஃபார்ம். அது
புரிஞ்சுக்கணும். அதன் பின்னர் தேவன் மண்ணில் மனுஷன் உண்டாக்கி அவர் ஒரு மனித குரங்கிற்கு உள்ளதை போன்ற ஒரு கரத்தை அவனுக்கு அளித்தார். ஹியூமன் பாடி, மனுஷனை போல மிருக ஜீவன்களை போல அந்த பாடியை கொடுத்தார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த அவனுக்கு அழித்து அவனை அந்த சாயலா உண்டு பண்ணியாரு. அதாவது இந்த பூமியில இருக்கிற மிருக சாயலா உண்டு பண்ணார். ஆனா அது ப்ரீவியஸா உண்டு பண்ணப்பட்ட அந்த ஆவி மனிதன்றவன் அந்த லோகோஸ் ஃபார்ம்ல இருந்தான். லோகோஸ் என்ன ஃபார்ம்ல இருந்தார்? ஃபர்ஸ்ட் தியாஃபினியை குறித்து சொன்ன தேவன் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாருன்னு சொன்ன இல்லைங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அது மாதிரிதான் ஆதாம் ஏவாள் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் ஃபார்ம்ல உண்டாக்கப்பட்டாங்க. அண்ட் பூமியோட ஐக்கியப்படுறதுக்கு என்ன பண்ணாங்க? ரெண்டாவது அதிகாரத்துல இணைக்கப்பட்டாங்க. அதான் ப்ராப்பர்ட்டி சொல்றாரு. நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்ல ப்ராப்பர்ட் சொல்றேன், இந்த நோட்ஸ் தான் சொல்றேன். ஆமென். பாருங்க, அதுக்கு முக்கியமான விஷயம், எல்லா மனிதனும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, வித்தியாசமான மாம்சமாய் உள்ளது. அது மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது அங்கே உண்டானது, மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டுச்சு இது. ஆமென். ஆனால் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்றால் தேவனை மனிதனுக்குள் ஒரு ஆத்மா வைத்தார். அவர் அதை மிருகத்துக்கு வைக்கவில்லை என்றால் மனிதனுக்குள் இருந்த அந்த ஆத்மாவை ஆவிக்குரிய சரீரமா இருக்கிறது. அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பாடியை குறித்து சொல்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இன்னர் மேன், இந்த இன்னர் மேனை தான் சரீரமா ப்ராஃபிட்டிங் பேசுறாரு. ஆக்சுவலி அது தியாஃபினி கிடையாது. தியாஃபினி சரீரம் உண்டாக்கப்பட்டுச்சு முதல்ல 2வது அதிகாரத்துல. இப்போ அதுக்கு ஒரு சுவாபம் இருந்துச்சு. ஒரு மனுஷனுடைய ஆவியுடைய சுவாபமே ஆத்மாவா இருக்குன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. ஆவியுடைய சுவாபமே ஆத்மாவா இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். இது ரெண்டுத்தையும் தேவன் என்ன பண்ணாரு? ஒன்றிணைச்சார் 2வது அதிகாரத்துல. இந்த பாடியையும் இங்க இருக்கிற அந்த ஆத்மாவை, ஆத்மானா சுவாபம், தேவன் அந்த சுவாபம், அது எந்த சுவாபமா இருந்துச்சு? லோகாசுடைய சுவாபமா இருந்துச்சு. இமேஜ் அண்ட் லைக்னஸ், இமேஜ் அண்ட் லைக்னஸ் சொன்னா சாயல் மற்றும் ரூபம். அந்த ரூபம்ன்றது பாக்குற இந்த ரூபம் கிடையாது. என்ன சொன்னா லைக்னஸ்ன்றது அவருக்குள்ளதை போல அத்தாரிட்டி, அவருக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் குறித்து சொல்றாரு. ஆட்ரிபியூட்ஸ்ன்றதுனா தன்மைகளை குறித்து சொல்றாரு. ஒண்ணு உருவத்திலயும் சரி, ஒரு மனுஷன் ஒருவேளை உருவத்துல ஒரு மேல இருக்கலாம், குணாதிசயத்துல வேற மாதிரி இருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா உருவத்திலயும் குணாதிசயத்திலயும் தன்னை ஒத்த அந்த என்ன பண்ற செலஸ்டியல் பாடி என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு ரெடி பண்ணாரு. ஹியூமன் மனுஷனோட இந்த பூமியோட கனெக்ட் ஆகிறதுக்கு பூமிக்குரிய மனுஷனை படிச்சு ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்துறாரு. ஆனா பாவத்துக்கு முன்பதாக என்ன பண்ற என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த தியாஃபினி, தேவனை வெளிப்படுத்தக்கூடிய தியாஃபினி என்ன சொன்னாங்க? தியாஃபினி அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்க? தேவனுடைய தோட்டம், தேவனுடைய சாயல், தேவன் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அர்த்தம். இதை மனுஷனுக்கு ஆதாமுக்கு பூமியில வச்சிருந்தார். பூமியில ஆதாம் என்ன தேவனா இருந்தான். இப்ப இந்த தியாஃபினி தான் தேவனை வெளிப்படுத்துற அந்த ஃபார்ம்ல இருந்துச்சு. இதை பாவத்துக்கு முன்பதாக மனுஷன் என்ன பண்ணா? ஏந்து போனா. ஆதாம் ஏந்து போனான். இந்த சாயல, தேவனுடைய சாயல் என்ன பண்ணாங்க? தியாஃபினியா ஏந்து போனான். புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அப்ப இது முன்பதாக தியாஃபினி எங்க வந்திருக்குது? தேவன் எப்படி அந்த ஃபார்ம்ல இருந்தாருன்னு சொல்லி இன்னும் ஒரு சில வசனங்களோட உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, நல்லா இன்னும் ஒரு சில வசனங்கள் பாருங்க. எசேக்கியேல் 1 அதிகாரம். எசேக்கியேல் 1 அதிகாரம் நமக்கு தெரியும், அது பரலோக சாயல், பரலோக தரிசனம். எசேக்கியேல் 1 அதிகாரம் எதுங்க? பரலோக தரிசனமா? பாருங்க, அதை காட்டுறேன் பாருங்க. பரலோக தரிசனத்தை குறிச்சு எசேக்கியேல் 1 அதிகாரம் நமக்கு தெரியும், அது என்னவா இருக்குது? பரலோக தரிசனமா இருக்குது இல்லைங்களா? பாருங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 26ல முக்கியமான விஷயம் நான் காட்டுறேன். இப்போ மனுஷ சாயல், பூமிக்குரிய சாயல். இப்போ மனுஷன் ஆதியிலே தேவ சாயல உண்டாக்கப்பட்டான் இருக்கு இல்லைங்களா? அப்ப தேவ சாயல் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்றதுதான் நம்ம பூமியில இருக்கிற சிருஷ்டிப்புகள்ல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அது எல்லாமே பரலோகத்து மனுஷன் பூமியில இருந்த அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் என்ன பண்றாரு? அந்த தரிசனம் மூலமா பரலோகத்தை காட்டும் போது இல்ல, அந்த ஹெவன்லி பீயிங்ஸை பார்க்கும்போது அவங்க அதுல இன்சிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, எசேக்கியேல் 1 அதிகாரத்துல சொல்லப்படுது பாருங்க. அவைகளின் மேல் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீது நீல ரத்னம் போல் விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயலும் இருந்தது. இதான் பரலோகத்துல மனுஷ சாயலுக்கு ஒத்தான சாயல் இருக்கு. இதான் நான் சொன்ன பாருங்க, லோகாஸ். அந்த லோகாஸ் எப்படி ஒரு வெள்ளை வழியா வந்து ஒரு பாடியை ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது தியாஃபனி, காட்ஸ் தியாஃபனி. அப்படின்னா தேவன் தன்னை என்ன பண்ண ஒரு வரையறைக்குள்ள தன்னை வெளிப்படுத்தும்படிக்கு தியாஃபினியாய் மாற்றிக்கொண்டார். அது ஒரு பாடின்னு சொன்னார், தீர்க்கதரிசின்னு சொன்னார் இல்லைங்களா? அதுதான் இது. பாருங்க, அவருடைய இடுப்பாக காணப்படுத்தும் போதால் மேலதான் உட்புறம சுற்றிலும் அக்கினிமயமான சொகசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். ஆம்பர் கலர் லைட் பாருங்க இங்க காணப்படுது. ஒரு என்னன்னு சொன்னா இல்லுஸ்ட்ரேட்டட், அது இல்லுஸ்ட்ரேட்டட்னு சொன்னா ஒரு கற்பனை படம். இதுல காணப்பட்டது இந்த சாயலை தான் யார் பார்த்தாருன்னு சொன்னா தானியேல் பார்த்தாரு, இதே போல எசேக்கியேல் பார்த்தாரு,
இதே போல யார் பார்த்தாங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜான், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, அந்த ஃபார்மை தான் பார்த்தாங்க. பிரதர் பிரான்ஹாம் ஆல்சோ தேவோட இதெல்லாம் இது வர்றதுக்கு எப்படி இருந்துங்க, நம்ம கொலோசியர்ல பார்த்தோம் இல்லைங்களா, பரலோகங்களும் பூமியும் மத்த எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டு அவரை கொண்டு அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, இது பரலோகத்துடைய சாயல், இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தத பிரதர் பிரான்ஹாம் பார்த்தார். வெறும் இந்த சாயல் இருக்கு இல்லைங்களா, என்ன சாயல் பாருங்க, மனுஷ சாயலுக்கு ஒப்பான சாயல் இருக்கு பாருங்களா. இந்த சாயல் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா, அது இன்விசிபிள் காட், இட்டர்னல் தாட், இட்டர்னல் ஸ்பிரிட் சொல்லியா, அதை தன்னை வெளிப்படுத்தும்படிக்கு அப்பியர் ஆகும்படிக்கு என்ன பண்ணாரு சொன்னா, தியாஃபினின்னு சொன்னா என்னங்க, அப்பியரன்ஸ் ஆஃப் காட், தேவனை தன் வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு ஃபார்ம், ஒரு வரையறைக்குள் ஆக்கி கொண்டார், ஒரு பாடியை வெளிப்படுத்தி கொண்டார். அந்த லோகோஸ் வெளியே வந்து இந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இதனால்தான் இது மூலமா தான் இது எல்லாமே காணக்கூடிய உலகங்கள் எல்லா விஷயங்களும் வெளியே வந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் தியாஃபினியா பேசுறதுக்கு அதோட மூலம் எங்கிருந்து வந்துச்சு, ஃபர்ஸ்ட் தியாஃபினி எதுன்றத குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதான் இப்போ வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்போது சிங்காசனத்துல ஒருவர் வீட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த ஃபார்ம் தான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க. அண்ட் தென் இப்படி இருக்கும்போது அடுத்தது தானியேல் என்ன சொல்ல பாருங்க, ராத்தரிசனங்களை நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷ குமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். இந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் தான், அந்த ஃபார்ம் தேவன் தன்னை என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்தி கொள்ற அந்த ஃபார்ம். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர் இடம் மட்டும் கொண்டு வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நம்ம என்னங்க வெளிப்படுத்தின 1 அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த மனுஷ சாயலான ஒருவர் இருக்கு இல்லைங்களா, இந்த மனுஷ சாயல்ன்றதுக்கான அந்த மூலம் அதுதான் அந்த தியாஃபினி தான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதான் இங்க சொல்லப்படுது. அது கீழே பாருங்க, வெளிப்படுத்தல் தானியேல் 10 அதிகாரத்திலையும் இதே தான் தானியேல் பாக்குறாரு. பாருங்க என்ன முக்கியமான விஷயத்தை மட்டும் வாசிக்கிற பாருங்க. நாம் 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலான இதை கேள் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் சரல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கட்சியை கட்டி கொண்டத ஒரு புருஷனை கண்டேன். ஒரு மேல் ஒரு ஆணை கண்டேன்றத சொல்றாரு தர்ஷனத்துல. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலும், அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் திறக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜனக்கூடத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அப்படின்னா தேவன் தன் தோற்றத்தை என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்தி யாருக்கு பாக்குறாரு, யாருக்கு காட்டுறாருன்னு சொன்னா தானியேலுக்கு காட்டுறார். இதே போல 3ஆம் அதிகாரத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அசரியா அனன்யா மீஷாபேல் எங்க போறாங்கன்னு சொன்னா ஃபயர் ஃபர்னஸ்க்குள்ள போறாங்க இல்லைங்களா, அக்கினி சூளைக்குள்ள போகும்போது 3 பேர் உள்ள போடும்போது 4வது ஒரு நபர் உள்ள வராரு. அது தேவ சாயல் ஒப்பானவர் சொல்லப்படுது இல்லையா. அந்த சாயல் அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவனுடைய சிந்தனையில புறப்பட்ட அந்த லோகோஸ் என்ன ஃபார்மை எடுத்துக்கிச்சோ அதுதான் அங்க வந்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது நான் வசனத்துல எடுத்து காட்டுறேன், ப்ராஃபெட் சொன்ன அந்த நோட்ஸ்ல காட்டுறேன். எகைன் தீர்க்கதரிசி இது எங்க வந்துச்சு, எங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா பில்லர் ஆஃப் ஃபயரா வந்தவர் அவர் தான்றார். அது தியாஃபினி, தேவனுடைய தியாஃபினி என்றார். வெறும் தியாஃபினிக்கு வெறும் பாடியை மட்டும் மென்ஷன் பண்றோம், பாடியை மட்டும் மென்ஷன் பண்ணல ப்ராஃபெட். ஒரு சில மேஜரான இடங்கள்ல பாடின்னு சொல்றாரு ப்ராஃபெட், ஆனா அது பாடியை தாண்டி அநேக இடங்கள்ல தேவன் அந்த லோகாஸ் என்மாஃபடாவி இன்னொரு வார்த்தை டாம ப்ராஃபெட் என்ன பண்றாருங்க, யாரும் மெல்கிசேதேக்ன்ற மெசேஜ்ல யூஸ் பண்றாரு. மாஃபின்றது தன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ற நிலை. அந்த லோகாஸ் என்ன பண்றாரு, லோகாஸ்க்கு ஒரு சுப்ரீம் பவர் உண்டு. அது என்னன்னு சொன்னா தோற்றத்தை தேவன சிந்தையிலே என்னவா மாறணும்னு நினைக்குதோ அதுவெல்லாம் அதை மாறி 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 வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா என்மாஃபிங் பவர் அதுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது பில்லர் ஆஃப் ஃபயரா வரும்போது, கர்த்தருடைய தூதனானவரா வரும்போது அதெல்லாம் அதுதான் இங்க பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி ஒரு நோட் சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் என்னுடைய சிந்தையில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இயேசுவானவரும் இங்கே பூமியில் மேல் இருந்தபோது தம்முடைய சிந்தையில் கொண்டிருந்தார். அது தேவனுடைய பிழையற்ற நித்திய வார்த்தையா இருந்தது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். முழு தேவத்துவமும் அவருக்குள் இருந்தது. அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியாய் ஒரு மானிட ரூபத்துக்குள் வாசம் பண்ணினார். மானிட ரூபம்னா பிளஷ் பாடி, எஸ்ன்ற அந்த பாடின்னு சொல்லியா மரியாதை வயிற்று வந்த இல்லையா, அந்த பாடியை சொல்றாரு. தேவனுடைய ஆவிக்குரிய சரீரம். அவர் தேவனுடைய மகத்தான சாயலில் மனிதனை உண்டாக்கி, நான் தான் சொன்னேன் அதே 2வது அதிகாரம் தேவனுடைய மகத்தான சாயல் அப்படின்னா தேவனுக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருந்துச்சு, அதை போல ஆதாம் எவ்வளவு உண்டாக்குனார் சொல்றாரு இங்க பாருங்க. அதன் பின்னர் ஒரு பூமியில் வைத்தார். அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. யாருக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னே மனுஷனுக்கு சரீரம் இல்ல, தேவனுக்கே ஒரு சரீரம் இருந்துச்சு. அப்படின்னா அந்த லோகோஸ
என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒரு தியாஃபினி ஃபார்ம். தியாஃபினின்னா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய லெவலுக்கு ஒரு பாடியை அது எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை வெளிப்படுற தோற்றம் சொல்லலாம். அது தீர்க்கதரிசி பாடின்றார். ஆமென். அப்போ இன்னொன்னு, நம்ம பில்லர் ஆஃப் ஃபயர்ல வரும்போது அவர்தான். ஏன்னா அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வரும்போது பூமிக்குரிய ஃபயர் போல அதை சுட்டி வைக்கிறது கிடையாது. புரிஞ்சா இல்லைங்களா? அதனாலதான் மோசஸ் போய் அந்த அக்கினி பில்லர் ஆஃப் ஃபயரை பார்க்கும்போது என்ன பாக்குறாருன்னு சொன்னா பர்னிங் புஷ் பாக்குறாரு இல்லைங்களா? பர்னிங் புஷ் அப்படின்னா எரிகிற முச்செடியை பார்க்கும்போது என்ன சொல்றாரு சொன்னா எரியாம இருக்குது அப்படின்னு. அது ஸ்பிரிச்சுவல், செலஸ்டியல், அது வானத்துக்குரிய அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? பூமிக்குரிய நம்ம பாக்குற இந்த எரிகிற அக்கினியை குறித்து சொல்ல கிடையாது. அவர் தோற்றத்தை மாத்திக்கொண்டு பில்லர் ஆஃப் ஃபயர் ரூபத்துல வரார் அப்படின்னா அது தேவனுடைய தியாஃபினியா இருக்குது. அதான் கீழே நான் தீர்க்கதரிசி செய்திகளை வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது, தேவன் ஒரு சரீரம் இல்லாதவராய் இருக்கவில்லை, தேவன் ஒரு சரத்தை உடையவராய் இருந்தார், அது ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது. அப்ப உலகத்தோறதுக்கு முன்னாடி ஒரு தியாஃபினி அப்படின்னா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரூபத்தை தேவன் கொண்டிருந்தார். அதுதான் அந்த லோகோஸ் முதல் ஃபார்மா இருக்குது. மோசே அதை கண்டான், மற்றவர்களை கண்டனர், ஒரு மனிதனை போன்ற காணப்படுது. இதை குறித்து என்னவா இருக்கிறது என்பதை குறித்த ஒரு மறுபதிப்பாய் இருக்கிறது. பூமியில இருக்கிற எல்லா விஷயத்துக்கான மறுபதிப்பு செலஸ்டியல் வேர்ல்டுல, வானவர் உலகத்துல அது என்னங்க ஹெவன்லி பீயிங்ஸ்ல இருக்குது. நம்ம பூமியில பாக்குற தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க செத்து போகக்கூடிய ஒரு மரம் இருக்குமானால் ஏதோ ஒரு இடத்துல இது எதை காட்டுதுன்னு சொன்னா சாவாத ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்குதுன்றார். இந்த பூமியில தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டக்கூடிய இந்த பூமிக்குரிய அழிந்து போகக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு மூலம் இதெல்லாம் நிலையா இருக்குது, ரியாலிட்டி வேற ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்றாரு. அதே போல இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய இந்த பாடி இருக்குமானால் இதை போல ஒரு ரியாலிட்டி எனக்காக ஒண்ணு அங்க இருக்குது. அதான் எனக்கான தியாஃபினி. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த தியாஃபினி நாங்க தேவனை வெளிப்படுத்தக்கூடிய தேவ சாயல் கொண்ட பாடியா இருக்குது. ஆமென். நான் ஃபர்ஸ்ட் லோகோஸ்க்கான தேவனுக்கான ஒரு சரத்தை குறித்து சொன்னேன். அதே போல தேவன், நான் என்ன பண்றேங்க, எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, ஆத்மாவுக்குள்ள ஒரு வித்து இருக்குது. ஆமென். அப்போ அந்த ஆத்மான்றது என்னன்னு சொன்னா ஆவியுடைய தன்மை தான் ஆத்மா. அப்போ இந்த ஆவிக்கு என் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கா இல்லைங்களா, ஒரு ஆவிக்குரிய சரீரம் எனக்குள்ள உள்ளான மனுஷன் இருக்குல்ல, இந்த மனுஷன் இப்போ இந்த பாடியால பொருத்தப்பட்டிருக்கிறான். இந்த பாடி அழிவுக்குரிய பாடி. இது போகும்போது எனக்காக ரியலா இது நிழல் ரியாலிட்டியா ஒரு தியாஃபினி அப்படின்னு சொன்னா, தியாஃபினி தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாடி எனக்காக, அந்த பாடிக்குள்ள நான் போய் இணைக்கப்பட போறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதான் ஆதாம் இருந்தார். ஆதாம் அதை இழந்து போனார். எகைன் திரும்ப கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன ஆக போகுதுன்னு சொன்னா அது மீட்டுக்குள்ள ரெடீம் ஆகுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் அதை கீழே வாசிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு காரியமும் பூமியில உள்ள ஒவ்வொரு காரியமும் அப்படியே பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு மாதிரியாக வந்துள்ளது. நன்மையான ஒவ்வொரு காரியமும், நீதியான ஒவ்வொரு காரியமும், அழகான ஒவ்வொரு காரியமும், மரங்கள், பறவைகள் ஒவ்வொரு காரியமும் அவர் அப்படியே பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மாதிரியாக உள்ளன. பரலோகத்துல பூமியை பார்க்கிற எல்லா விதியுமே, ஏன்னா இது பூமியை தேவன் வச்சார். இதோடைய ரியாலிட்டி எதுன்னு சொன்னா, ஒரிஜினல் எதுன்னு சொன்னா பரலோகம். அதோடைய சாயல் தான், அதோடைய நிழல் தான், ஷேடோ ஃபார்ம் தான் பூமி. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நம்முடைய சொந்த ஜீவம் ஒரு பாதியாக உள்ளது. அது வெறுமனே நிழலாய் உள்ளது என்று உண்மையான காரியமாக இல்லை. அதன் நிழற்பட வடிவில் உள்ளது. நிழற்படம் சொன்னா போட்டோகிராஃப் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னங்க நெகட்டிவ் எடுத்துன்னு கொடுக்குறோம். அதை கழுவும் போது அதோட ரியாலிட்டி வெளியே வருது. இப்போ நம்ம அந்த போட்டோ அந்த பிலிம் இல்லை, இப்போ அந்த ஒரு 20 years முன்னாடி போட்டோ பிலிம் இருக்கும், உள்ள அந்த ரவுண்டா பிலிம்ஸ் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்றோம் சொன்னா எலக்ட்ரானிக் சென்டர் மூலமா என்ன பண்றோம், அப்படியே அந்த ஷேடோ எடுத்து அந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷனை எடுத்து நம்ம ஒட்டி போட்டோவை எடுக்கிறோம். முன்னாடி நிழல் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் படுற அந்த நிழலை தான் என்ன பண்றோம், படமா எடுத்து நெகட்டிவா எடுத்து கழுவும் போது போட்டோஸா நமக்கு கிடைக்கும். அது என்னன்னு சொன்னா அந்த நிழல் படம் ரியாலிட்டியுடைய ஒரு 1D இருக்குது. ரியாலிட்டி 3D இருந்துச்சுன்னு சொன்னா நிழல் படம் 1D. கரெக்டுங்களா? 1 dimension. ஏன்னா நம்ம போட்டோல பார்க்கும்போது அதோடைய தட்டையான ஒடியை தான் பாக்குறோம், ஆனா ரியாலிட்டி பார்க்கும்போது அதோடைய 4 பக்கங்களை பாக்குறோம். புரிஞ்சா இல்லைங்களா? அதாவது பூமியில பாக்குற ஒரு சைடு தான் இது, ஒரு சைடு இது நிழல் படமா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது போட்டோ பிலிமா இருக்குது. ஆனா ரியாலிட்டி இந்த நெகட்டிவ் தான். இது ரியாலிட்டி எங்க இருக்குன்னு சொன்னா நமக்கான இந்த செலஸ்டியல் வேர்ல்டுல வானவர் உலகத்துல அது இருக்குது நமக்காகன்ற தீர்க்கதரிசி. இங்க இருக்கிற மரங்களா இருக்கட்டும், எல்லா இயற்கை எல்லா நேச்சரும் அங்க இருக்குதுன்ற தீர்க்கதரிசி. புரிஞ்சாங்களா உங்களுக்கு? பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். பாருங்க, அதன் பின்னர் அவருக்கு ஒப்பான ஒரு உயிர் தெழுதலையும் சரித்து வருகிறோம். இப்ப பாக்குற நமக்கு அவருக்கு ஒரு தியாஃபினி இருக்குது, அதே போல நமக்கும் ஒரு தியாஃபினி இருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு பாடி, இதை போல ஒரு பாடி. ஆனா அந்த உலக தோற்றத்துக்கு முன்னே வார்த்தையில் வெளிப்பட்ட அந்த தியாஃபினி
அந்த பாடி மட்டும் இல்லாம ஒரு வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு தோற்றத்தை மாத்தினே வரார். அதுவும் தியாபினி தான். தியாபினா அதுக்கான அர்த்தம் வெறும் பாடி மட்டும் இல்ல, அது தோற்றத்தை மாற்றி எடுத்துவாரு. மில்கி சேதேக்க வராரு, மம்ரே சமபூமியில வராரு, ஆதாம் ஏவாள் கூட பேசுறாருல, கர்த்தர் ஆதாமை நோக்கின்றாரு. அப்ப ஆதாம் ஏவாள் விஷுவலா யார பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த பாடி ஃபார்ம் அவங்க ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அதே போல பாவத்துக்கு பின்பதாக அவங்க அதை பார்க்க முடியாம போயிடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு. அதுக்கு பின்பதாக என்ன பண்றாங்க சொன்னா திருப்பதி சொல்றாரா, எவ்ரி ஈவினிங் டேஸ் தேவன் என்ன பண்றாரு சொன்னா அவர் பரலோகத்தில் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளோடு என்ன பண்றாரு பேச ஆரம்பிச்சார், ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சாரு சொல்றா இல்லையா. அதான் விஷயம், அதான் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் லோகோஸ். பாருங்க, உண்மையானதாயும் அவரை போன்று இருப்போம், அழகானதை மட்டுமின்றி இல்லதாயும் நாம் அவரை போன்று இருப்போம் என்ற பைபிளுக்குரிய தேவ நித்திய வார்த்தையின் சத்தியமா இருக்கிறது. நம்ம அவரை போல இருப்போம். ஏன்னா இப்ப இருக்கிறது ஒரு ஒரு அழிவுக்குரிய டெரஸ்ட்ரியல் பாடியில் நம்ம இருக்கிறோம், அழிவுக்குரிய சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நேச்சுரல் பீயிங்ஸா இருக்கிறோம், அழிவுக்குரிய மனிதர்களாயும் உயிருக்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம பெற்றுக்கொள்ள இருக்க போறதோ இம்மாற்றல். இம்மாற்றல்னா அழியாத ஒரு உயிர் இருக்கலாம். அப்ப நம்ம ஆத்மாவில தேவனோட வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம நித்திய ஜீவனை இந்த ஆத்மாவில பெற்றுக்கொள்றோம். அதுதான் இம்மாற்றல் சோலா இருக்குது. இப்ப இம்மாற்றல் சோலுக்கு, அழியாத ஆத்மாவுக்கு என்ன பெற்றுக்கொள்ள போறோம்னு சொன்னா அழியாத ஒரு பாடியை தியாபினியை பெற்றுக்கொள்ள போறோம். ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப தியாபினியை குறித்து நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பா பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது கீழே தான் தீர்க்கதரிசி, இதுதான் என்டோமென்ட்ல சொல்ற தீர்க்கதரிசி. அது கீழே பாருங்க. பாருங்க, beginning was a spirit and all fountain of goodness and mercy and power and all the good things of love. God was center of that fountain. எல்லாவற்றுக்கும் ஊற்று தேவனா இருந்தார். எல்லா விதமான நீதிக்கும் நன்மைக்கும் நன்மைக்கும் பரிபூர்ணத்துக்கும் இரக்கத்துக்கும் ஊற்றாய் தேவன் இருந்தார். And then logos that went out the God in the beginning went we would call a theophany. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை ப்ராஃபட்டிங் சொல்றார். yet supernatural body, இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு சரீரமா அது இருந்துச்சு, ஒரு பாடி இருந்துச்சு, ஒரு ஃபார்ம் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த என்னங்க தியோஃபனியா அது இருந்துச்சுன்றார் தீர்க்கதரிசி. God is just not like that air. அவர் என்ன காற்றை போலானவர் அல்ல. ஏர்னா என்னங்க? காத்து. ஏர்னா காத்து. பட் he is in a body. அவர் ஒரு சரீரத்தில் இருந்தார். அது நம்மளை போல சரீரம் அல்ல. புரியுதுங்களா? அது லோகாசாரிச்சி தன் தோற்றத்தை என்ன பண்றது, அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வழியில இருக்கும்போது முதல்ல ஒரு ஃபார்மை எடுத்துக்கினார் அவரு. Moses seen him pass and said it looked like the back part of man. மோசஸ் வந்து சீனாய் மலையில நம்ம பார்க்கணும் சொல்லும் போது தேவன் சொன்னாரு, என் பின்புறத்தை பாப்பேன், என் மூஞ்சி முன்னாடி பார்க்க முடியாது, ஃபேஸ பார்க்க முடியாது, என் பின்புறத்தை நீ பாப்பன்னு சொன்னார் இல்லையா. அந்த ஃபார்ம் மோசஸ் பார்த்தது தேவனுடைய தியாபினியுடைய பின்புறம்ன்றார் தீர்க்கதரிசி. ஆமென். பாருங்க, and so forth, and that same theophany was made flesh and dwelled among us. நம்மத்தில அந்த தியாபினி தான் மாம்ச சரீரத்தை மரியாள் வயிற்றுல, அந்த தியாபினி நாங்க வேர்ட் ஃபார்மா மரியாள் வயிற்றுல ஒரு ஜெம் பார்ட்டிகலா ஜெம்மா வந்து ஒரு ஜீவ அணுவா என்ன பண்ணுச்சுங்க மாறி வந்து அது ஃபார்ம் எடுத்துக்க நம்ம மத்தியில வாசம் செய்யலாச்சு. ஆமென். and we behold him and only begotten of the Father. தேவனிடத்துல நாங்க பெற்றெடுத்ததா இருக்குது கிரைஸ்ட். Now he said, I come from God and go to God. அத நான் பிதா தேவனிடத்துல வந்தேன், தேவனிடத்துக்கு போகிறேன். இயேசு சொன்னார் இல்லையா. அது என்னன்னு சொன்னா ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது. நான் அந்த சொன்னது தியாபினி, அந்த லோகாஸ், அதான் தேவனிடத்துல வந்தாங்க புறப்பட்டு வந்த தேவனிடத்துக்கு போறது. அது ஒரு பாடியா இருந்துச்சு என்றார். ஆமென். I'm come from God and go to God. Yet a little while and the world see to me no more. அவர் சொல்றார் இல்லையா, கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணோம், உலகம் என்னை கொஞ்ச காலத்துல ஆமாங்க no more, me no more. And then said that we would see him. கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல நீங்க என்னை பார்ப்பீர்கள். இயேசு சொன்னார் இல்லையா, அதான் அர்த்தம். அப்படின்னா அவரு பிதாவிடத்துக்கு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரா பெந்தகோஸ்தே நல்லா இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிளர் ஆஃப் ஃபயர், அதான் தேவனுடைய தியாபினியா இருக்குது. அப்படின்னா தியாபினா வெறும் பாடி அமைச்சு குறிச்சு சொல்லக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன சொன்ன தேவனை தன்னை வெவ்வேறு வழிகளை வெளிப்படுத்தி வர்றாரு இல்லையா, அந்த எல்லா ஃபார்மும். அதே போல பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு சொன்னா, நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்றாரு. எப்படி பார்த்தாருன்னு சொன்னா பிளர் ஆஃப் ஃபயர்ல என்னை துன்பப்படுத்துகிற
உன்னை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்றாரு இல்லையா, டமாஸ்கஸ் ரோட்ல பவுல் போகும்போது, கிறிஸ்துவ துன்பப்படுத்துறதுக்கு போகும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே பில்லர் ஆஃப் ஃபயர், அந்த பெரிய ஒளி வெள்ளை ஒளி வந்துச்சு இல்லையா, இந்த ஃபார்ம் தான் அது, அந்த பில்லர் ஆஃப் ஃபயர். மோசே வனாந்தரத்துல பார்க்கும்போது அந்த அக்கினி ஸ்தம்பத்துல பார்த்தார் இல்லையா, அவர் தான் அது தியாஃபினின்றார். இதோ பவுல் பார்த்தது அதுதான் பார்த்தார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப வெறும் தியாஃபினின் போது வெறும் பாடி மட்டும் இல்ல, பாடியை தாண்டி வெவ்வேறு தோற்றத்தை என்ன பண்றாருங்க அவர் எடுத்துக்கொண்டு வராரு. புரிஞ்சா இல்லைங்களா? இன்னொரு இடம் பாருங்க. இப்போ அத போல தியாஃபினி தான் அபிரகாம சந்திக்கிறதுக்கு 2 முறை வந்தார். முதல் முறை 14ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக்கு வந்தார். மெல்கிசேதேக் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், மெல்கிசேதேக்கை குறிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம். மெல்கிசேதேக் அப்படின்னு சொன்னாங்க சாலேமுடைய ராஜாவும் இல்லைங்களா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியமா இருந்தார் இல்லைங்களா. அதை குறிச்சான ரெவலேஷன் எங்க வருதுன்னு சொன்னா எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, அதான் ப்ராஃபெட் என்னங்க, மெல்கிசேதேக் யார், இந்த மெல்கிசேதேக்ன்ற மெசேஜ் கொடுக்குறார் தீர்க்கதரிசி. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்ப இந்த மெல்கிசேதேக்கை குறிச்சு சொல்லும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது அது என்ன வருதுன்னு சொன்னா, ரியலா இந்த மெல்கிசேதேக் அப்படின்ற அந்த மனுஷன், அந்த கிங் பூமியில இருந்திருக்கிறாரு. இப்ப அந்த தோற்றத்தை எடுத்துக்கின்னு அந்த லோகாஸ் என்ன பண்ணு சொன்னா அந்த மெல்கிசேதேக்கா ஃபார்ம் எடுத்துன்னு வந்துச்சு. இப்ப இதுதான் வந்து பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையே. அதுக்கான இந்த ரெவலேஷன் ப்ராஃபெட்க்கு தெரியும் போது எப்படி அவர் ஃபார்மை மாத்திக்கிறாருன்றதை புரியும் போது அதான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அந்த மெல்கிசேதேக்கை பத்திய ரெவலேஷன் டினாமினேஷன் வெளிப்படல, சீல்ஸ் எப்ப வெளிப்படும் போது பேனம் என்ன பண்றன்னு சொன்னா அந்த லோகாஸ் எப்படி தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வருதுன்றதை குறித்து சொல்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, இதுக்கு முன்பதாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க பழைய ஏற்பாட்டுல எப்படி அந்த லோகோஸ் புறப்பட்டு வருதுன்றத குறித்து சொல்றாரு. யாத்திரையாகமம் 33:2 அவரை பார்த்தபோது தியாஃபினி ஆகிய ஆவிக்குரிய சரத்தில் இருந்தார். மோசே தேவனை காண விரும்பினார். அவரை முட்புதரில் அக்கினி ஸ்தம்பத்தில் கண்டான். அவர் அவனுடைய பேசின போது அவருடைய சத்தத்தை கேட்டான். நீ யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். நீ எனக்கு அருப்புரிந்தால் நான் உமது முகத்தை காண விரும்புகிறேன் என்று மோசே கூறினார். ஒரு முகத்தை காண முடியாது, நான் என்னுடைய கரத்தை மேல் கண்கள் மேல் வைத்து மறைந்து கடைந்து போவேன், பின்பு என்னுடைய பின்புறத்தை காண்பா, என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். இதுதான் அது ஒரு மனிதனுடைய பின்புறம் போல் இருந்தது. அதுதான் தியாஃபினி, ஆவிக்குரிய சரீரம். இது பாருங்க, வார்த்தை மோசத்தில் வந்தபோது இருக்கிறேன் என்பவராய் வெளிப்படுத்தினார். அது வார்த்தை இருக்கிறேன் என்னும் வார்த்தையானவர் பற்றி எறி முட்பதிரையில் மோசைக்கு அக்கினி ஸ்தம்பமாக தரிசனமானார். அது இருக்கிறேன் வார்த்தையாகிய அவர் தியாஃபினியில் அப்ரஹாமை ஓக் மரத்தில் சந்தித்தார், மரத்தின் அடியில் சந்தித்தார். இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஆல்ரெடி வார்த்தை எப்படி பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசனத்துல வந்துச்சு, எபிரேயர் 1:1 இல்லைங்களா. அது இதுங்க பூர்வ காலங்களில் பங்காகவும் வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் எப்படி திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொன்னா, எப்படி வெளிப்படுத்துறார், எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா வார்த்தை மூலம் வெளிப்படுத்துறார். எப்படி அந்த வார்த்தை வந்து சவுண்ட் கிடையாதுன்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். அது எப்படிங்க ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இல்லைங்களா. அந்த லோகாஸ் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வருது. அது என்னவா மாறணும்னு நினைக்குது, அந்த ஃபார்ம் என்ன பண்ணுது அந்த லோகாஸ் எடுத்துக்கிச்சு இல்லைங்களா. இப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது இப்ப மோசஸ்குள்ள வந்துச்சு. மோசஸ் சொல்லும் போது என்ன சொல்றாரு, உன்னை ஆரோனுக்கும் பார்வோனுக்கும் என்ன ஆக்குறேன், தேவனாக்குறன்னு போது அந்த லோகாஸ் யாருக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா மோசஸ்குள்ள வந்துச்சு. அதே போல மற்ற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகினும் போது எப்படிங்க அந்த சவுண்ட் ஃபார்மா மட்டும் இல்லாம அந்த 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 வெசல்ஸ அந்த பாத்திரங்கள்ல அந்த லோகாஸ் நிரப்பி கொண்டு தானே. அதான் இங்க சொல்றாரு தீர்க்கதரிசி. பாருங்க முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிறேன் பாருங்க. வரப்போகும் குமாரனை குறித்த வாக்குத்தத்தம் உடையவனாயும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மாறாக இருக்கும் எல்லாவற்றையும் இல்லாதவைகளாய் கருதி தேவனுடைய வார்த்தையை நம்பிய வார்த்தை தீர்க்கதரிசியாக அவன் இருந்தபடினாலும் அவர் அவனிடத்தில் வந்தார். வார்த்தை எவ்வளவாய் பரிபூர்ணமாக இருக்கிறது என கவனிங்கள். வார்த்தை தீர்க்கதரிசனத்தில் வந்தது. தேவன் தியாஃபினி ஆவிக்குரிய சரீரத்தில் வார்த்தை தீர்க்கதரிசனத்தில் வருகிறது என்ற வேதாகமம் கூறுகிறது. இங்கே வார்த்தை தியாஃபினி ஆவிக்குரிய சரத்தில் இருந்தார். தியாஃபினின்றதை தேவன் தன்னை வெளிப்படுத்துற விதம் உங்களுக்கு. அப்போ என்னங்க ஸ்பிரிச்சுவல் பாடி,
புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, அந்த ரூபத்துல எடுத்துன்னு வராரு, வெவ்வேறு ஃபார்மா எடுத்துன்னு வராரு அந்த இடத்துல. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி அந்த லோகாஸ் ஆதியில ஒரு ஃபார்ம் எடுத்துச்சு இல்லையா, அது மாத்தி 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 வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு ஃபார்மா எடுத்துக்கிட்டு வருது. அப்போ அபிரகாம் என்ன மம்ரே சமபூமியில வேலி மம்ரேல வந்து சமபூமியில அவங்க இருக்கும்போது அங்க என்ன பண்ணாரு சொன்ன 3 புருஷர்கள் வந்தாங்க இல்லைங்களா, அதுல ஒரு பர்சன் யாருன்னு சொன்னா தேவனா இருந்தார். இப்ப இதுல ப்ராஃபிட் early stagesல அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு பாடின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரோட கொஸ்டின் கேக்குறாங்க, அது தியாஃபினியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது மேடம் என்ன சொல்றாரு சொன்னா அது வெறும் தியாஃபினி கிடையாது, இது ஃபிளஷ் ஃபார்ம் என்றார். அப்புறம் ரெவலேஷன் ஃபுல்னஸ் வரும்போது அது தியாஃபினின்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்னன்னு சொன்னா மேடம் ஒரு மெசேஜ், ஐ திங்க் எனக்கு அந்த மெசேஜ் நோட்ஸ் எனக்கு கிடைக்கல. மேடம் என்ன சொல்றாரு சொன்னா, அவர் ஆதாமேவோட மண்ணில் உருவாக்குறது போல போன் ஊதி ஒரு சரத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணார், உள்ள வந்தாராம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அபிரகாம் வரும்போது அந்த தியாஃபனி பிளஸ் ஃபிளஷ் பாடி ரெண்டும் சேர்ந்த ஒரு சரத்துல வந்தார். அதனாலதான் அபிரகாம் கொடுத்த அந்த இதை மீட் என்ன பண்ண முடிஞ்சு, அவரால் சாப்பிட முடிஞ்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? கீயை சாப்பிட முடிஞ்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் இங்க பாருங்க தீர்க்கதரிசிங்க சொல்றாரு, தீர்க்கதரிசிங்க வாசிக்கிற பாருங்க. நீதிமான ஆபிரகாம் எனக்கு ஒரு நல் உணர்வு தோன்றுகிறது. நீதிமான ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது மெல்கிசேதேக்கு யார்? சாலேமின் ராஜா, அதாவது எருசலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இவர் தகப்பனும் தாயும் இல்லாதவர், நாட்களின் தொடக்கமும் இல்லாதவர். இவர் பிறக்கவில்லை, இவர் மறிக்கவும் மாட்டார். இவர் தகப்பனும் தாயும் இல்லாதவர், இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு இல்லாதவர். இவர் யார் என்று கூறுங்கள். நித்திய தேவன். அதை எப்படி அழைப்பது என்று மறந்து போனேன். நாம் தியாஃபினி என்றும் அழைக்கும் சரீரத்தில் வந்தவர். இது கட்டுக்கதை அல்ல, ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அவர் அபிரகாமிடம் கூடாரத்துக்கு தூதனை போல வந்து சாராளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தது போல அவருக்கு பின்னால் கூடாரத்தில் சாராள் நகைத்தாள். அப்போ மெல்கிசேதேக்கும் வந்த தியாஃபினி, அதே போல அபிரகாமிடம் மம்ரே சமபூமியில தியாஃபினி வந்துச்சு என்றார். அது கீழே தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? ஸ்ட்ரேஞ்ச் தட் எல் ஷடாய் என்ற செய்தியில the men were eating, they were dressed in ordinary clothes, dust on their clothes, eating meat, ட்ரிங்கிங் மில்க். அதாவது தூசி படிந்த மனிதனா ட்ரெஸ் போட்டு ஆர்டினரி மேனா வந்தாங்க. அவங்க என்னங்க மீட் மாம்சத்தை சாப்பிட்டு மில்க குடிச்சு. அண்ட் ஒன் ஆஃப் them was God himself. அதுல ஒரு நபர் தேவனே, 3 பேர்ல ஒரு நபர் தேவனே. That is what the scripture says. Abraham called him Lord, capital Lord, Elohim, the great Jehovah God. அது என்னங்க, தேவன் தாமே மாம்சமா வந்தது என்றார். I know many of writers try to say that was a theophany. அது தியாஃபனின்னு சொல்றாங்க நிறைய பேர். அந்த மாம்சத்தை புசித்தது, சரி மாம்சத்தை புசித்து பால்ல குடித்து தியாஃபனின்னு சொல்றாங்க. So forth like that, but that was not so. அது என்னங்க, வெறும் தியாஃபனி மட்டும் அல்ல. உங்களுக்கு ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஒரு சைட்ல, அதனால நிறைய பேர் குழப்பி கூடாது. இந்த மம்ரே சமபூமியில வந்தவரை சிலர் என்ன பண்றாங்க, ப்ராஃபிட்டுடைய ஒரு நோட்ஸ் எடுத்துக்கின்னு ஒரு இடத்துல ப்ராஃபிட் தியாஃபினின்றாரு, ஒரு இடத்துல ஃபிளஷ்ன்றாரு. நான் மேல படிச்ச நோட்ஸ் அது தியாஃபினின்றாரா? மம்ரே சமபூமியில வந்து சாராளுடைய இறுதி ரகசியம் வெளிப்படுத்துறது தியாஃபினின்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அது தியாஃபினி மட்டும் இல்ல, அது என்னவா இருக்குது, பாடியா இருக்குதுன்றாரு. அதனால தான் சொல்றேன், அது கரெக்டா வந்து இணைச்சு பார்க்கும்போது தான் புரியும். அந்த நீங்க ஒரு இன்னும் வேற ஒரு நோட்ஸ்ல ப்ராஃபிட் இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, அவர் சரத்தை என்ன பண்ணாரு, போன் ஊதி அந்த டஸ்ட்ல இருந்து பாடியை ரெடி பண்ணி அதுக்குள்ள வந்தார். அப்ப வந்தவர் யாருன்னா தியாஃபினி. அது உண்டாக்கப்பட்ட சரீரம் ஃபிளஷ் பாடி. புரிஞ்சா இல்லைங்களா? ரெண்டுக்கும் சேர்த்து வந்தார் அந்த இடத்துல. பாருங்க இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, முக்கியமான he was eating meat and drink milk and eating corn bread. புரியுதுங்களா உங்களுக்கு? That's right, he was absolutely a man setting in human flesh. புரியுதுங்களா உங்களுக்கு? எதுங்க, மனுஷ சரீரத்துல அவர் தேவனாய் இருந்தார். இந்நீர் ஒரு தியாஃபினி ஆவிக்குரிய சரீரம் நினைக்கக்கூடும், ஆனால் அப்படி அல்ல. சில நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒருவரிடம் வந்து இப்போது நிமிட பொருள் அங்கே தேவன் தான் என்பதை விசுவாசிக்கலையா, வந்தது தேவன் தான் என்பதை விசுவாசிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு நான் அவர் தேவன் தான் என்று நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என்றேன். எதுங்க, மம்ரேயின் சமபூமியில வந்தது. தேவன் எப்படி மனித ரூபத்தில் தோன்றி இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியும் என்று கேட்டார். அது தேவன் தான் விசுவாசிக்கிறேன், எப்படி தேவன் மனுஷன் வந்திருக்க முடியும் கேட்கிறார். நல்லது, நீர் அது ஒரு தியாஃபினி
தியாபினி ஆவிக்குரிய சரீரம் என்று நினைக்கக்கூடும். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் அவர் இளங்கன்றின் மாம்சத்துடனே சோலாப்பத்தை புசித்து பால் குடித்து அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். மனிதராய் அங்கே இருந்தார். தேவன் ஏதோ ஒன்றை காண்பித்துக் கொண்டிருந்தார். அதுதான் நான் சொன்னேன். அப்போ இந்த ரெண்டு நோட்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது தெரியும் ப்ராஃபிட் என்ன ரெவலேஷனோட growth புரிஞ்சு கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா ஹியூமன் ஃபிளஷ் அவர் தஸ் செய்த லாட் மூலமா இதை உண்டு பண்றாருன்னு சொன்னா ஒரு ஃபிளஷ் பாடி உண்டு பண்றாரு. அந்த பாடி ஹியூமனோட அப்ரஹாமோட அந்த ஃபிளஷோட மீட்டோட அந்த மில்கோட கனெக்ட் ஆகுது, சாப்பிட முடியுது. ஆனா உள்ள அந்த தியாஃபினி இருந்துச்சு. அதான் காட். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க அடுத்தது பாருங்க. முக்கியமான பாஷ். அடுத்தது இயேசு கிறிஸ்து மாம்சமானார் இல்லைங்களா? எகைன் அவர் என்ன பண்ணாங்க? தியாபினை பெற்றுக்கொண்டார் தீர்க்கதரிசி. அவர் உயிர் தெழுந்து அநேக தன்மை உயிர் உள்ள காண்பித்து 3 நாட்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் அவன் ஒரு ஆவி, அந்த மனிதனை குறித்து ஏதோ ஒரு ஆவித்தன்மை காணப்படுகிறது. நீங்கள் அவரை கண்டதாக கூறுகிறீர்களே, வெறுமன அது வெறும் தரிசனமாக இருக்கும் என்றார். அது தோமா சொல்றாரு இல்லையா, அவர் மூடப்பட்ட அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுதல் சரத்து வரும்போது அவர் நம்பாம அது வெறும் ஆவின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க, ஆவி வீருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருங்க? தோமாவோட கரங்கள்ல காயங்களை என்னை கை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அவர் மறுபடியும் தோன்று இதோ நான் இருக்கிறேன் என்றார். உங்களோட அப்பாவும் மீனும் இருக்கிறதா? ஒரு சாண்ட்விச்சை கொண்டு வாருங்கள் என்றார். அவருடைய சாண்ட்விச்சை அவர் கொடுத்தனர். அவர் நின்று அதை புசித்தார். ஒரு ஆவி இப்படி புசிக்குமா? இப்போ இருப்பது போல ஆவிக்குரிய ஒரு ஆவிக்கு இருப்பது போல ஒரு ஆவிக்கு எனக்கு இருப்பது போல ஒரு ஆவிக்கு மாம்சம் ரத்தம் எலும்புகளும் இருக்குமா என்று கேட்டார். மாம்சம் எலும்புகளும் இருக்குமா என்று கேட்டார். பாருங்கள், நானே அவர் என்றார். நான் தான் என்றார். ஆமென். பவுல் நாம் எப்படிப்பட்ட சரத்தை பெற்றுக்கொள்வோம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவருடைய சரத்தை போன்ற ஒரு சரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம் என்றார். தியாபினி சரத்தை பெற்றுக்கொண்டாரா? ஆமையா. அவர் மரித்த போது பாதாளத்துக்கு சென்று காவல் ஆவலுக்கு பிரசங்கித்தார். தியாபினி சரீரம். அப்ப பாடிஸை குறிச்சும் போது 3 பாடிஸ் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் பாடி, இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, டெரஸ்ட்ரியல் பாடி. 2வது அதான் தியாபினி, நமக்கான ஆத்மாவுக்காக இருக்கிற தியாபினி, அதாவது காட்ஸ் இமேஜ், தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சரீரம் 2வது. 3வது இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த ஆத்மாவை வைத்திருக்கிற கண்டெயின் பண்ணிட்டு இருக்கிற இந்த பாடி டெசால் ஆகுது ஒரு நாள். ஏன்னா இந்த சரீரம் இந்த பாவத்துக்குரிய சரீரம், பாவத்துல உண்டான சரீரம். இது விழுந்து போகும்போது உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், இந்த ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய பாடி என்ன பண்ணுது சொன்னா என்னுடைய தியாபினியோட இணையும் போது குளோரிஃபைட் பாடியா மாறுது. 3 விஷயம். ஒண்ணு, இங்க இருக்கிற இந்த ஹியூமன் பிளஷ் புரியுதுங்க உங்களுக்கு, இந்த பாடி. 2வது, எனக்காக தேவனுடைய தேவ சாயல் கொண்ட அந்த ரூபம் கொண்ட அந்த அத்தாரிட்டி கொண்ட இருக்கிற பாடி. இப்போ இந்த பாடி டெசால் ஆகும் போது, கீழே விழும்போது உள்ள இருக்கிற மனுஷன் அதான் என்ன இருக்கிற நானா இருக்கிறேன் இல்லைங்களா? இந்த சரீரம் நான் கிடையாது. இந்த சரீரம் என்னை கண்டெயின் பண்ணிருக்கிற, என்னை பெற்றுக் கொண்டிருக்கிறது தான் இந்த பாடி. இந்த சரீரம் இல்லாம நான் என்னை வெளிப்படுத்த முடியாது இல்லைங்களா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப உள்ளகிற ஆத்மா, இந்த ஆத்மா தேவனுடைய வித்தா இருக்கிறதுக்குள்ள தேவனுடைய சீட் இருக்கு. இப்ப இது முழு மனுஷனா கிறிஸ்துவுடைய முழு ஃபார்ம் வந்த பின்னாடி நான் என்ன பண்ண போறான்னு சொன்னா, இந்த பூமியை விட்டு என்னங்க அந்த அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் போது இல்லைங்களா, 7வது சபை என்ன பண்ணும் போது எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த சரத்தை மண்ணுக்கு கொடுத்துட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது எனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த தியாபினி 6th டைமென்ஷன்ல இருக்குது. அதோட கூட இணையும் போது குளோரிஃபைட் ஆகுது. அதான் கிறிஸ்து ஆனார் இல்லைங்களா? தீர்க்கதரிசி விதமா சொல்றாரு, நான் நோட்ஸ் கீழே இணைக்கிறேன். தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் பாடி எங்க கல்லறையில இருந்துச்சு இல்லைங்களா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அப்போ கல்லறையில இருந்துச்சு. ஆனா அவருடைய ஆவி தியாபினியில போய் அவருடைய தியாபினியில போய் காவல் ஆத்மாவை பிரீச் பண்ணி உயிர் தெழும் போது அவர் குளோரிஃபைட் ஆனார். இந்த ஆத்மாவும் அந்த உயிர் தெழுதல் அடையும் போது, அதாவது பூமியோட கனெக்ட் ஆகும்போது 6th டைமென்ஷனோட இந்த பூமியோட கனெக்ட் ஆகும் போது அது திரும்ப என்ன மாறுதுன்னு சொன்னா, பூமிக்குரிய மனிதர்களோட பேச பழக ஆகும் போது அது குளோரிஃபைடு கண்டிஷனுக்கு வருது. அந்த குளோரிஃபைடு கண்டிஷன்ல தான் தாமஸ் பார்த்தார். புரிஞ்சா இல்லைங்களா? நாமளும் அதான் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாமளும் அதான் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒண்ணு அப்ப 3 பாடிஸ் இருக்குது. ஒண்ணு பிளஷ் பாடி, இந்த பூமியோட கனெக்ட் ஆகிறதுக்கு. 2வது இந்த தியாபினி, அதாவது தேவ சாயல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாடி 6th டைமென்ஷன்ல இருக்கிற அந்த பாடி இல்லைங்களா? அது மேபி அது இங்கே கூட இருக்கலாம்ன்றார். நான் அதை குறிச்சு நான் காட்டுறேன், உங்களுக்கு நோட்ஸை காட்டுறேன். அண்ட் தென் இந்த பாடி, இந்த பிளஷ் பாடி கீழே வந்த உடனே இந்த தியாபினிக்கு எனக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லைங்களா, மீட்கப்பட்ட ஆத்மா பரிபூர்ணம் அடையும் போது அதோட இணைக்கப்பட்டு உருவாவது தான் குளோரிஃபைடு பாடி. அதான் கிறிஸ்து பெற்றுக்கொண்டார், நாம தான் பெற்றுக்கொள்றோம். அதான் இங்க பாருங்க,
எனவே உயிர் தெழுந்த போது அந்த சரீரம் அழிவை காண முடியலை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறதுக்கு முன்னாடி 3 நாள்ல சரீரம் பூமியில இருந்துச்சு இல்லைங்களா? என தீர்க்கதரிசியாகி தாவீது அவர் ஏற்கனவே கண்டு மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் ஆத்மாவை பாதாளத்தில் விடி உடைய பரிசுத்தவனை அழிவை காண விட்டீர். தீர்க்கதரிசனம் உரைத்தான். அழிவு உண்டாகும் 72 மணி நேரத்துக்கு முன்பே அவர் தியாபினி சரீரம் அந்த தியாபினி சரீரம் நோவா காலத்தில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த புக்கில் காத்திருந்து கீழ்ப்படியாமல் போன காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொண்டது. அவர் அங்கு நின்று கொண்டு ஒரு மனிதன் என்பதை வெளிப்படுத்தினார். குளோரிஃபைடு ஆனார். கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார். குளோரிஃபை கண்டிஷனுக்குள்ள போனார். அத்தாரிட்டியை மூல அத்தாரிட்டியை பெற்றுக் கொண்டார். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அண்ட் அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல இன்னொரு இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் வரார். ஏங்க கிதியோன் கிட்ட கர்த்தருடைய தூதனானவர் வராரு இல்லைங்களா? அது எப்படிங்களா உங்களுக்கு? பராக்கிரமசாலி சாலியன்னு சொல்றாரு இல்லைங்களா? கிதியோன் நிச்சயமாக வேத பிரகாரம் மனிதனாக இருந்தான் இல்லைங்களா? ஸ்கிரிப்சுரல் மேன். அப்படி சொல்றார். கர்த்தருடைய தூதன் இடத்துல வந்த போது நீங்கள் கவனிப்பீர்களால் கர்த்தருடைய தூதன் அல்ல, அது கர்த்தர். வெறும் தூதன் கிடையாது. யாருங்க? கர்த்தர் என்பது அது பிக் கொட்டை எழுத்துக்களில் லார்ட் எழுத்துக்களில் லார்ட் என்ற எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அது தூதன் அல்ல, அது தேவன். அது தியோபினியில் தேவன் மனித உருவில் காணப்படுதல். தியோபினியில தேவன் வரார். ஆமென். அபிரகாம் வனாந்தரத்தில் மனித உருவில் அபிரகாமுக்கு வனாந்தரத்தில் மனித உருவில் காணப்பட்டது போல அவர் தூதை கொண்டு வந்ததால் தூதன் ஆவதால் அல்ல, கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தரே தூதை கொண்டதால் அல்ல, கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படுறார். ஆனா அது தேவனே என்றார். தியாபின்ல வந்தார். மமரே சமபூமியில வந்ததுனால. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அவர் என்ன பண்ற, ஆழத்தை எடுத்து வந்து ஒரு கல்லின் மேல வையும் போது அவர் தொடும் போது அது என்ன பண்றாருங்க, அந்த அக்கினியிலிருந்து புறப்பட்டு மேல போயிட்டார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தது நம்மளுடைய ஃபார்ம். தியாபினியை குறிச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நம்மளுடைய ஃபார்ம், நம்மளுடைய தியாபினி என்னன்றது குறிச்சு பார்க்கலாம். இன்னொரு சில பாயிண்ட்ஸ். வானத்துக்குரிய சரீரம் அல்லது பூமிக்குரிய சரீரம். நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? துவக்கத்தில் கூறினது போடுற நீங்கள் வேற எங்கோ என்னவா இருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் இங்கே பிரதிபலிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன என் ஆத்மாவுக்கான ரியல் மனுஷன். ஏன்னா இந்த பாடி என்னன்னு சொன்ன ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். இது என்னன்னு சொன்னா இது ஷேடோ ஃபார்ம் தான், ரியாலிட்டி கிடையாது. ஆனா உள்ள இருக்கிற இந்த ஆத்மாவுக்கான ரியல் பாடி தியாபினி எங்க இருக்குது? வேற ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்றாரு. அதைத்தான் நீங்கள் இங்கே பிரதிபலிக்கிறீர்கள். நீங்க என்னவா இருக்கிறீர்கள் என்பது மேலே எங்கேயோ இல்ல. உங்களுடைய வானத்துக்குரிய சரீரம் அல்லது பூமிக்குரிய சரீரம் எப்படிப்பட்டுள்ளதோ, வானத்துக்குரிய சரீரம் எங்கேயோ எப்படிப்பட்டுள்ளதோ அதுதான் இங்கேயும் நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால சொல்றது என்ன சொல்றாரு, இங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா, கிறிஸ்தவன் 6வது பரிணாமத்தினால இன்ஸ்பிரேட் அவன் என்ன பண்றான்னு சொன்னா எஃபெக்ட் பிரதிபலிக்கிறான்றார். உங்களுக்கு அதே போல ஒரு உலகத்தான் என்ன பண்றான்னு சொன்னா 4th 5th டைமென்ஷனை பிரதிபலிக்கிறான்றார். அவன் 6வது பரிணாமத்தால் வழி நடத்தப்படுறான் ஒரு மனுஷன். ஏன்னா அவனுக்குரிய ரியாலிட்டி எங்க இருக்குன்னு சொன்னா 6வது பரிணாமத்துல இருக்குதுன்றார். புரியுதுங்களா? புரிஞ்சுங்க உங்களுக்கு? பாருங்க, நீங்கள் ஆவிக்குரிய தேசத்தில் இன்னும் கெட்ட சிந்தை உடையவர்களா இருந்தால் அப்படின்னு சொன்னா, கெட்ட சிந்தை இருக்கிறது 6th டைமென்ஷன் கிடையாது, 5th டைமென்ஷன். அந்த 5th டைமென்ஷனுடைய அந்த ஸ்பிரிட்னால என்ன பண்ண நடத்தப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்படின்னா நான் என்னவா இருக்கிறேன் என்பதை என்னுடைய மூல தியாபினி மூலமா தான் நான் நிரூபிக்கப்படுறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் தீர்க்கதரிசிங்க சொல்றாரு. பாருங்க அடுத்தது. இப்போது இங்க இருக்கக்கூடும். இப்போது நீங்கள் நித்திய மகத்துவம் உணவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவமானவர் முதலில் ஆவியாயிருந்தார். மாம்சத்தில் வெளிப்படுவதற்காக 2வதாக வார்த்தை என்னும் சரீரமாகிய ஆவிக்குரிய சரத்தில் தியாபினி தோன்றினார். இதெல்லாம் வேர்டா இருந்தார். அவர் நித்திய தேவனா இருந்தார் இல்லைங்களா? அவர் 2வதாக நம்ம வார்த்தை என்னும் சரத்தில் தியாபினியா மாறினார் தான் சொன்னா இல்லைங்களா? ஒரு ஒயிட் லைட் போச்சு அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? ஒரு பாடி ஃபார்ம் எடுத்துச்சு. அதை தேவனை வெளிப்படுத்துறதுக்காக அந்த ஃபார்ம் வந்துச்சு. அதான் என்னங்க அப்பியரன்ஸ் ஆஃப் காட். தியாபினியா என்னங்க? அப்பியரன்ஸ் ஆஃப் காட்னு சொன்னா இல்லைங்களா? எக்ஸ்பிரஸ் ஆஃப் காட்னு கூட சொல்லலாம் அந்த வார்த்தையை இல்லைங்களா? மெல்கிசேதேக்காக அபிரகாமை சந்தித்த போது இவ்விதமான சரத்தில் இருந்தார். அவர் தியாபினி உருவில் இருந்தார். கர்த்தருக்கு சித்தமானாலும் சில நிமிடங்களுக்குள் அதை நிரூபிப்போம். அவர் வார்த்தையாயிருந்தார். தியாபினி உருவில் சரத்தை பார்க்க முடியாது. தியாபினி இந்த பூமியால பார்க்க முடியாது, இந்த கண்களால இந்த ஃபிளஷால பார்க்க முடியாது. அதான் விஷயம். ஏன்னா இந்த ஃபிளஷ் இந்த பாடி பூமியோட கனெக்ட் ஆகுது. புரிஞ்சுங்களா அவளுக்கு? இப்போது இங்க இருக்கக்கூடும், அது இந்த தியாபினி இங்க இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற செலஸ்டியல் வேர்ல்டு டெரஸ்ட்ரியல் வேர்ல்டு ஒன்னா கூட இருக்கலாம். அதைதான் என்ன பண்றாங்க சொன்னா எலியாவுடைய நாட்கள்ல எலியா என்ன பண்றான்னு சொன்னா எலிசாவுடைய நாட்கள்ல எலிசா என்ன பண்றான்னு சொன்னா ஆவிக்குரிய அந்த உலகத்தை
இந்த கேயாசுடைய கண்களுக்கு திறந்தார். கேயாசுடைய கண்கள் திறக்கப்படும் போது அவன் ஆயக்கூடிய உலகத்தை பார்த்தாரா இல்லைங்களா? அவர்களை பார்க்க நம்மளோட கூட இருக்கிறவர்கள் ஜாஸ்தின் போது அந்த சேரட்ஸ்ல என்ன பண்ண அக்கினி ரதங்கள்ல குதிரை வீரர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்குன்னு சொன்னா அது காணக்கூடாத உலகத்துல இன்விசிபிள் வேர்ல்ட் 6th டைமென்ஷன் பாக்குறதுக்கான அந்த கண்ணை என்ன பண்ணாரு சொன்னா எலிசா அவர்களுக்கு ஓபன் பண்ணார். யாருக்கு? அந்த கேஎஸ்க்கு ஓபன் பண்ணார். அப்படின்னா என்ன சொல்றாரு? இயல் இந்த இயல் உலகமோ காணக்கூடிய உலகமோ காணக்கூடாத உலகமும் ஒரே இடத்துல இங்கே இருக்கலாம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நம்முடைய சரீரமானது இந்த ஆத்மாவது முழுமையான மீட்பு அடையும் போது நமக்கான தியாஃபினியோட இணையும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். விஷயத்துல தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காட்டுறாரு. விஷயத்துல சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும், அந்த உலகத்தை காணக்கூடாத உலகத்துல இருக்கிற அந்த பீயிங்ஸை பார்க்க முடியும். ஏஞ்சல்ஸ் அப்படிதான் வராங்க, ஏஞ்சல்ஸ் அப்படிதான் போறாங்க. அதான் திருதர்சி சொல்றாரு. தியாஃபினி உருவில் சரத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சரத்து வந்து அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. அதுல சிலர் என்ன பண்றாங்க சார், பேய் பிசாசுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பயப்படுறதும் அந்த டைமென்ஷன்ல இருக்கிற அந்த 5th டைமென்ஷன் பீயிங்ஸை பார்த்து என்ன பண்றாங்க, பயப்படுறதும். இன்னொன்னு பைபிள்ல வர்ற செயின்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, 6th டைமென்ஷன் ஏஞ்சலிக் பீயிங்ஸ் எல்லாம் வரும்போது பயப்படுறவங்களா இருந்தாங்க. ஏன்னா இந்த சரத்துல தேவன் என்ன பண்றாரு, திடீர்னு அவங்களுக்கு டைமென்ஷனல் சேஞ்ச் நடத்தி அவங்களுக்கு காண்பிக்கும் போது செத்தவங்களை போல பாதத்துல விழுறது, இந்த மாதிரியான காரியங்கள் அதனாலதான் நடந்துச்சு. அவங்க அந்த தியாஃபினி உருவத்துல அந்த பீயிங்ஸை பார்த்தாங்க. புரிச்சுங்களா உங்களுக்கு? ஆயிரம் அதை நீங்கள் காண முடியாது. அது டெலிவிஷனை போல இன்னொரு பரிணாமத்தில் உள்ளது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி. இதை பத்தி மேடம் என்னங்க டெலிவிஷனுக்கு வெளிப்படுத்துறாரு. இப்போ டெலிவிஷன் வந்து ரியலான பிக்சர்ஸ் உருவாக்குறதுல டெலிவிஷன்ல இந்த டெலிவிஷன் தான் டெலிவிஷன்ல ரியல் பிக்சர்ஸ் கிடையாது. நான் இங்க பாருங்க மேல போட்டோஸ் எல்லாம் காட்டினா இல்லைங்களா, இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரியாலிட்டி. இது ரியல் கிடையாது, பிக்சர் எங்கேயோ இருக்கிறதுடைய பிரதிபலிப்பை இது காட்டுது. இது டெலிவிஷன். புரியுதுங்களா? டெலிபோர்ட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ரியாலிட்டி ஃபார்ம் எடுத்து வந்து காட்டுறது தான் இது என்னங்க, டெலிவிஷன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி அதே போல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, அதே மாதிரி தான் சொல்றாருங்க. இது ரியாலிட்டி கிடையாது. இந்த ரியாலிட்டியை காட்டக்கூடிய ஏதோ ஒண்ணு வேற ஒரு இடத்துல என்ன பண்ணுது, இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல திரும்ப அதே காட்டுறேன். தியாஃபினி டெலிவிஷன். இப்போது மக்கள் அறையில் பாடிக்கொண்டு அசைந்து கொண்டு இருக்கிறார்கள், பலவிதமான இடங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கண்ணானது அதை அறிவுகளின் தன்மைக்கு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணானது 5 அறிவுகளின் தன்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. உங்கள் முழு சரமை 5 அறிவுக்குள்ள தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய பார்வையில் எல்லைக்குள் இருப்பதை மாத்திரமே பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னா எங்கேயோ இருக்கிறது அவனால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆக்சுவலி இந்த லெட்டர்ஸ்ல நான் இங்க எழுதுனா உங்களுக்கு விஷுவலா காட்டுறது தான் என்ன பண்றேன், இந்த டெலிவிஷனை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா என் கண் வந்து 5-6 அறிவுக்குள்ளதான் கட்டுப்பட்டு அதனால என்ன பண்றேன்னு சொன்னா நான் இந்த 4th டைமென்ஷனை வச்சு 4th டைமென்ஷன்ன்றதுங்க வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா, அது வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னு சொன்னா இது மூலமா என்ன பண்றேன்னு சொன்னா நான் எழுதுன இந்த விஷயத்தை கொண்டாந்து இங்க ஸ்கிரீன்ல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆனா இது ரியாலிட்டி கிடையாது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அத போல நான் இங்க இருக்கிறேன், ஆனா இது ரியாலிட்டி கிடையாது. இது ஷேடோ, இந்த பாடி ஷேடோ. இதுக்கான ரியாலிட்டி என் தியாஃபினியா இருக்குது. இந்த ஆத்மா அதுக்குள்ள போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் ப்ராஃபிட்டிங் சொல்றேன். இந்த பாடி ரியல் தியாஃபினி என்ன பண்ணுதுன்னு சொன்னா ரெப்ளிகேட் பண்ணுது, காட்டுது, சுட்டி காட்டுது. இந்த டிவி எங்கேயோ இருக்கிற ரியலான ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, 1Dல காட்டுது, 3D கிடையாது. 1D தானே இது, 1Dல காட்டுது. ஆனா 3D ஃபார்ம் வேற ஒரு இடத்துல இருக்குது இல்லையா? அத போல இங்க இருக்கிற மனுஷன் இந்த ஹியூமன் பாடி, இந்த ஃபிளஷ் ரியாலிட்டியில இருக்கிற தியாஃபினியுடைய ஒரு சாயலை வெளிப்படுத்தி காட்டுது. ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா தேவன் இன்னைக்கு 7th seal ஓபன் பண்ணும்போது இது எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி காட்டினாங்க. உங்களுக்கு தியாஃபினியை இந்த கண்ணால பார்க்க முடியாது அப்படின்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? நெக்ஸ்ட் பாருங்க. அவருடைய ஆவியின் குமாரர்கள் வார்த்தையின் ரூபத்தில் இருக்கும் சரீரத்துக்குள் இன்னும் பிரவேசிக்கவே இல்லை. ஆனால் தியாஃபினி ஒரு சரீரம் வார்த்தைக்கு உட்படுத்திருந்து சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்காக வாஞ்சியுடன் காத்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நான் என்ன பண்றேன், ஆத்மா பரிபூர்ணப்படும் போது ஆத்மா என்ன பண்ணுது,
இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு என் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவ முழுசா உருவாகும் போது, அப்போ அந்த தியாஃபினி இதை இணையும் போது அதான் ரியாலிட்டி. தேவன் எனக்காக வைத்திருக்கிற தேவன் சிந்தையில இந்த பாகமா இருந்தா இல்லைங்களா, அந்த லோகோஸுடைய பாகம் தானே நானு. ஏன்னா மனவாட்டியும் போது லோகோஸுடைய பாகம் அப்ப அந்த லோகோஸ் ஒரு ஃபார்ம் இருந்துச்சு, அதே போல ஒரு பாடி நமக்காக இருக்குது. புரிஞ்சுங்களா இல்லைங்களா? பாருங்க. அண்ட் தென் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம இருக்கிற டிஃபரெண்ட் என்ன, நம்ம வார்த்தையின் சரீரமா இருக்கிறோம், இயேசுவும் வார்த்தையா இருந்தார், வார்த்தையின் பாகமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தோடு இருக்கிற எல்லா விஷயம் அவரால் அறிந்திருந்தார், நம்மளால அறிந்திருக்க முடியல. இன்னைக்கு 7 seals மிஸ்ட்ரி ஓபன் ஆகும்போது அந்த மிஸ்ட்ரி மூலமா தான் எல்லா ரகசியம் நம்மளால அறிந்து கொள்ள முடியுது. காரணம் என்னன்னு சொன்னா, நம் ஃபிளஷ் தேவனுடைய சிந்தை இருந்து டைரக்டா என்னவா இருக்கணும்னு சொன்னா மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிந்தையில இருந்து தியாஃபினியா வெளிப்பட்டு அப்புறம் எதுக்கு வந்தான்னு சொன்னா மரியாதையில என்ன மாம்சமானார். புரிஞ்சா இல்லைங்களா? அதான் திருவதை சொல்ல பாருங்க, நீங்க ஆதியில் தேவனுடைய சிந்தையை என்னமாக இருந்தால் ஒளிய வார்த்தையாக முடியாது என்பதை அறிந்து கொள். இன்னைக்கு வார்த்தையின் பாகமா இருக்கிறீங்களா? சொல்றோம் இல்லையா, வார்த்தையின் பாகம் அப்படின்னா இந்த எழுதப்பட்ட வார்த்தையை எக்ஸ்பிரஸ் பண்ற, ரிவீல் பண்ற, இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ற நபர்களா நம்ம இருக்கிறோம். அப்படின்னா பார்ட் ஆஃப் த வேர்ட், வார்த்தைன்றது லோகோஸ்ன்றது அவர் முழுமையானவர், அவருடைய பார்ட் ஆஃப் த வேர்ட் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எப்படி அப்படி இருக்க முடியும்னு சொன்னா தேவனுடைய சிந்தனையை நம்ம இல்லாம அப்படி இருக்க முடியாதுன்ற இந்த பூமியில. புரியுதா இல்லைங்களா? இப்போ இங்க இருக்கிற ஒரு பிக்சரை காட்டுறேன், ஏதோ பிக்சரை காட்டுறேன்னு சொன்னா அந்த பிக்சருடைய ரியாலிட்டி ஒண்ணு இல்லாம இது இருக்காது. அது மாதிரி நான் இங்க இருக்கிறேன், நான் இந்த வார்த்தை பிரதிபலிக்கிற வார்த்தையின் பாகமா இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய ரியாலிட்டி ஏதோ ஒரு இடத்துல அங்க இருக்கணும், தேவனுடைய சிந்தையில பாகமா இருந்திருக்கணும்ன்றார் தீர்க்கதரிசி. அதான் சொல்றாரு. பாருங்க, நீ ஒரு எண்ணமா இல்லாத இருந்தாலும் வார்த்தையா இருந்திருக்க முடியாது. தேவனுடைய சிந்தையில ஒரு தாட்டா இல்லாம வேர்டா மாற முடியாது. தேவனுடைய தாட்டு தான் வேர்டா மாதிரி லோகோஸா மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துச்சு இல்லைங்களா? அதே போல அது லோகோஸ், அது தேவனுடைய எல்லா காரியங்களுக்கான மூலம். நம்ம அந்த ஒரிஜினலுடைய பார்ட்டை நம்ம இருக்கிறோம். யாருங்க? இயேசுவா இருந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பார்ட்டா நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த பார்ட்டா நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் போது எதை காட்டுறோம்னு சொன்னா நம்ம இது ரியாலிட்டியை அந்த மூளை ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்றது என்ன பண்றோம், காட்டுறோம், சுத்தி காட்டுறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, நீங்கள் சோதனை எதிர்த்து நிற்க ஆவிக்குரிய சரீரத்தின் வழியாக வராமல் வேறொரு வழியாக மாம்சத்தில் வர வேண்டியவர்களா இருந்தது. இந்த பூமியில நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்டுக்காக சோதனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம அதுல இருந்து வந்த சோதனையே நமக்கு இருக்காது. அந்த தியாஃபனியில வந்தா சோதனையே நம்ம இருக்காது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல வரும்போது அவங்களுக்கு சோதனையே கிடையாது. எந்த தேவனுக்கு என்ன சோதனையே தேவையில்லை. அதனால பூமிக்குரிய எல்லா விதமான பாவத்தை மேற்கொள்ளத்தக்காத தியாஃபினி. புரிஞ்சா? ஆனா அதுக்கு முன்பதாக நமக்கு ஒரு ஆத்மா என்ன பண்ணணும்னு சொன்னா டெஸ்டிஃபை பண்ணப்படணும். இது தேவனுடைய வித்து தானா, தேவனுடைய பாகம் தானா டெஸ்டிஃபை பண்ண பண்றதுக்காக இந்த ஆத்மா இந்த பூமிக்குரிய அந்த சரத்துக்குள்ள வைக்கப்பட்டு டெரஸ்ட்ரியல் பாடியில் வைக்கப்பட்டு இல்லைங்களா, உங்களுக்கு மாற்றல் பாடியில் வைக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டு அது நிரூபிக்கப்படுது. ஓ, தேவனுடைய பாகம் தான் நிரூபிக்கப்படும் போது அந்த இந்த பாடி டெசால் ஆகி நமக்குரிய ரியல் தியாஃபினியோட நம்ம இணைக்கப்பட போறோம். ஆமென். அப்போ நம்ம அந்த தியாஃபினி, அந்த வார்த்தை தியாஃபினியோட இணைந்து வந்திருந்தா இங்க என்ன இருக்காது, சோதனை இருக்காது. அதுக்கப்புறம் பாடியில வந்திருந்தா பாருங்க, நீங்கள் சோதனையை எதிர்த்து நிற்க ஆவிக்குரிய சரத்தின் வழியாக தியாஃபியின் வழியாக வராமல் வேறு வழியாக மாம்சத்தில் வர வேண்டியதா இருந்தது. சோதனையை ஜெயிக்கிறதுக்கு, தேவன் ஜெயிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? பிதாவானவரை கொடுக்கிற யாவது இடத்துல வரும். எதுன்னு சொன்னா அந்த வித்துக்களை குறித்து சொல்றார். நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன், ஆதியில் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். உலகம் அஸ்திவாரம் போடப்படுவதற்கு முன்னே அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியனுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. ஜீவ புஸ்தகம் என்னங்க? மைண்ட் ஆஃப் காட், தேவனுடைய தாட் தானது இல்லைங்களா? தாட் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல ஜீவனுக்குரியவர்கள் என்ன பண்ணாங்க, இங்க பேப்பர் வச்சு எழுதுறதுலாம் கிடையாது. ஜீவ புஸ்தகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். எகைன் திரும்ப நான் சொல்ல, அதெல்லாம் என்ன வருதுன்னு சொன்னா டைப்புகள் வேர்டு, அது டேர்ம்ஸ், அது ஒரு என்னங்க ஒரு சைன் டேர்ம்ஸ் அது இல்லைங்களா? ஜீவ புஸ்தகம்ன்றது என்ன ஒரு டேர்ம், ஒரு டெர்மினாலஜி. அது எதை குறிக்குதுன்னா ரியாலிட்டி கிடையாது, ஒரு புஸ்தகம் கிடையாதுங்க, தேவனுடைய மைண்ட் அது இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அது 7 ஃபோல்டா லாக் பண்ணப்பட்டு இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம். அது திரும்ப அந்த காரியத்துக்குள்ள நான் போக விரும்பல, நம்ம வேற விஷயத்துக்குள்ள போறேன். ஆனால் நீ பாவத்தினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவிக்குரிய சரத்தில் பிரவேசிக்க வேறு வழியாய் மாம்சத்துக்கு வந்திருக்கிறாய். நீ சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படணும் இல்லைங்களா? நிரூபிக்கப்படுறதுக்காக தியாஃபினில வராம எதுல வந்திருக்கோம் சொன்னா பாடியில வந்திருக்கோம், இந்த பிளஷ் பாடியில வந்திருக்கிறோம். பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க தீர்க்கதரிசி, நாம அந்த சரத்தின் வழியாக வந்திருந்தால் சோதனையே இருந்திருக்காது. நம்ம அந்த வழி சரத்துல வந்திருந்தோம்னா தியாஃபினில வந்திருந்தா சோதனையே நமக்கு இருந்திருக்காது. நாம இந்த ஆத்மாவோட சோதனையை ஜெயிச்சிட்டோம்னா, இந்த பாடியில வச்சு சோதனை ஜெயிச்சோம்னா நம்ம எங்க போறோம் அப்படின்னா அந்த தியாஃபினிக்கு போறோம். இனிமேல் சோதனை இருக்காது, பாவம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது. ஆமென். உன் பரலோகத்துல மறுபடியும் பிறக்கும் போது நான் தான் சொன்னேன், திரும்ப மறுபடியும் பறக்கிறதுன்றது இந்த பூமியோட சம்பந்தப்பட்டது கிடையாது, 6th டைமென்ஷனோட சம்பந்தப்பட்டது.
அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு பாலகனா இருக்கிறான். அதான் ஆல்ரெடி சொன்ன, மறுபடியும் பறக்கிற ஒரு மனுஷன் என்னவா இருக்கிறான்? 6th டைமென்ஷன்ல இருக்கிறவனா இருக்கிறான். அவன் குழந்தையா இருக்கான். அதனாலதான் சொன்னேன், மறுபடியும் பறக்கிறதோட கிறிஸ்துவ அனுபவம் முடியாது. அங்கதான் கிறிஸ்துவ அனுபவம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஆவிக்குரிய ரீதியில ஒரு பரிபூர்ண புருஷனாக பூமியில ஒரு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி நிரூபிக்க வேண்டியவனா இருக்கிறான். ஆமென். அண்ட் தென் அவன் நிரூபிக்கப்பட்ட அவனோட புத்திர ஸ்வீகாரத்தை முடிச்ச பின்னாடி அவன் என்னவா காட்ட விருப்ப இருக்க வேண்டியவனா இருக்கிறான்னு சொன்னா, அவன் அந்த புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக இயேசு கிறிஸ்து பூமியில செஞ்ச எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியவனா இருக்கிறான். அவன் தியாஃபினி அவன் அந்த ஆத்மாவோட இணையும் போது அது குளோரிஃபைட் கண்டிஷனுக்குள்ள போகுது. அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த மாம்சமாகிய அங்கி கீழே விழும்போது ஸ்திரீனால் பிறவாதுவதும் கை வேலையில் இல்லாதமாகிய தியாஃபினி ஆவிக்குரிய சரம் நமக்கு உண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பிரிச்சுவல் பாடி, தேவ சாயல் கொண்ட சரீரம், அந்த சரம் நமக்கு உண்டு. அந்த சரீரம் மறுபடியும் வந்து மைமையின் சரத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா அதுதான் மைமையின் சரம்ன்றாரு. வேற ஒரு சரத்தை சொல்ல தீர்க்கதரிசி. உள்ள இருக்கிற அந்த ரெடீம்டு சோல் இருக்கு இல்லையா, ரெடீம்டு சோலை தான் என்ன பண்ணு சொன்னா இந்த தியாஃபினி எடுத்துக்கொள்ளும் போது, கவர் பண்ணும் போது, டேக் ஓவர் பண்ணும் போது அது குளோரிஃபைடு பாடியா மாறுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனா நமக்கு வேறு ஒன்று இருக்கிறது. அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிறபடிக்கு ஆதாமை போல சோதிக்கப்படுவதற்காக தேவனுடைய சிந்தையில் நேராக மாம்சத்தில் வந்திருக்கிறோம். சோதனைக்காக நம்ம என்ன பண்றாங்க? டெஸ்டிஃபைட் பண்ணி தான் நிரூபிக்கப்படணும். எப்பொழுதுமே ஒரு அடாப்ஷன் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்ன பண்ணுங்க? டெஸ்ட் இல்லாம அடாப்ஷன் கிடையாது. அந்த அடாப்ஷனை பெற்றுக்கொள்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? தேவன் டெஸ்ட் இந்த பூமியில வைக்கிறாரு. அந்த டெஸ்டுக்காக என்ன பண்றாரு தேவன்? இந்த பூமியில பிளஷ்ல இந்த ஆத்மாவை வச்சிருக்க இந்த சோலை வச்சு அனுப்புறாரு, இந்த சீடை வச்சு அனுப்புறாரு. உங்களுக்கு பாருங்க, சோதிக்கப்பட்ட பரிசிக்கப்படுவதற்காக அந்த வார்த்தையாகிய சரத்தை தாண்டி இங்க வந்திருக்கிறோம். நம்ம அந்த சரத்தின் வழியாக வந்திருந்தால் சோதனையே இருந்திருக்காது. தியாஃபினி வழியா வந்திருந்தா என்ன இருக்காது? நமக்கு சோதனையே இருந்திருக்காது. என்றால் நம்ம எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்திருப்போம். ஆகவே இயேசுவானவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் மாம்சமாவதற்கு முன் வார்த்தையாக இருந்தார், பிறகு நாம் வார்த்தையாகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்த மாம்சமானார். நம்ம என்ன இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் சிந்தையிலிருந்து மாம்சமாயிட்டு இந்த மாம்சத்திலிருந்து அதுக்கப்புறம் வார்த்தையா மாறுறோம். அதனாலதான் இயேசுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரெண்ட் அதான். புரிச்சா இல்லைங்களா? அவர் என்னங்க தியாஃபினி, அதாவது வார்த்தையா இருந்தாலும் எல்லாமே வெளிப்படுத்தப்படுது. சிந்தையிலிருந்து எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதனாலதான் என்ன பண்ணுங்க, அவரால் எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம மாம்சத்துல வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம வார்த்தையா மாறி அதுக்கப்புறம் தியாஃபினியை பெற்றிருக்கணும். புரிச்சா இல்லைங்களா? அதான் இங்க திருப்பி சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, தேவோட வார்த்தையே கழுகின ஆகாரம். அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்ற, தேவோட வார்த்தை தான் கழுகின ஆகாரம். நம்ம கழுகா இருக்கிறோம். கழுகுன்னா என்னங்க? தேவனுடைய பாகமா, தேவோட பிள்ளைகளா. கழுகுலாம் தேவன் ராஜா கழுகா இருக்கிறார். அது ராஜா தியாஃபினியா இருக்குது. தேவன் நான் கீழே அந்த வார்த்தை சொல்லு, அந்த ராஜா கழுகுனா தியாஃபினின்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த ராஜா கழுகா இருக்கிறார். அதுக்கான ஆகாரம்னு சொன்னா தேவோட வார்த்தை தான். ஃப்ரெஷ் மீட் இல்லைங்களா? ஸ்லைன் ஒன், அது அடிக்கப்பட்ட மாம்சம். அது தேவனுடைய வார்த்தையை கழுகின் ஆகாரம் என்று அறிந்து கொண்ட பிறகு நீ மற்றவர்களை விட்டு விட்டா, இந்த பூமிக்குரிய காரியத்தை விட்ட உன் ஆத்மா தேவனுடைய பாகமா இருந்திருக்குது உலகத்தோடு. அப்படின்னும் போது இந்த வார்த்தையா உன்னை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது. பிறகு நீ ஜீவனில்ல தேவனுடைய ஜீவ உருவமாக உருவாக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பூமிக்குரிய கூடாரம் அறிந்து போனாலும் நமக்காக வேறொரு கூடாரம் காத்துக் கொண்டிருக்கிறது. இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இங்கிலீஷ்ல சொல்லும்போது, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது விடப்பட்டிருக்குது. பெரிய மேஜர் ரோல் இந்த டாக்டரின்ல, தியாஃபினி டாக்டரின்ல இந்த ரோலை பிளே பண்ணுது. பாருங்க, வாசிக்கிறேன். Then after you recognize the very word of God was eagle food. நீ இந்த கழுகின் ஆகாரம், தேவனுடைய வார்த்தை தான் கழுகின் ஆகாரம் என்று அறிந்து கொள்ளும் போது then you left the other thing. வேற ஒரு காரியங்களை, மற்ற காரியங்களை, உலகத்தின் காரியங்களை என்ன பண்ற? விட்டுற. You have then been formed into the living image of living God. அப்படின்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனுடைய உருவமாக நீ உருவாக்கப்படுகிறாய். ஆமென். You heard from your theophany. அப்படின்னு சொன்னா இந்த ஃபிளஷ்ல இருந்து நம்ம கேட்கல, நம்ம கேட்கறோம்னு சொன்னா அந்த தியாஃபினி நமக்கு. நான் தான் சொன்னேன், இங்க ஒரு விஷயத்தை நான் பிரதிபலித்து காட்டுறேன்னு சொன்னா இவருடைய ரியாலிட்டி எங்க ஒரு இடத்துல இருக்குது இல்லையா? அதனாலதான் இதை நான் கேட்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறதுனால தான் இங்க இருக்கிற ஆத்மாவில என்னால கேட்க முடியுதுன்ற தீர்க்கதரிசி சொன்னாரு. இதோட ரியல் மீனிங் இதுதான். புரிஞ்சாங்க? பாருங்க சொல்றாரு இங்கிலீஷ்ல. அதுல யூ ஹியர்ட் ஃப்ரம் யுவர் தியாஃபினி. எதுல இருந்து கேட்கிற? நீ தியாஃபினில தான் கேட்கிறாய். எதுல இருந்து கேட்கறீங்க? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வருது. நம்ம ஏதோ அந்த பூமியில இருக்கிறதுனால கேட்கல.
என்னை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய என்னுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியம் 6th டைமென்ஷன்ல காணக்கூடாத உலகத்துல இருக்குது. அது தேவனுடைய பாகமா இருக்கிறதுனால நான் அதுல இருந்து கேட்கிற மெசேஜ் என்ற தீர்க்கதரிசி என்னை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் 6th டைமென்ஷன்ல இல்லாம இருக்கும் பட்சத்தில் இங்க தேவனுடைய வார்த்தை என்னால விசுவாசிக்க முடியாது. ஏன்னா இது அதோடைய பிரதிபலிப்பு தானே தவிர இது ஒரிஜினல் கிடையாது. அதான் ரியாலிட்டி. ஆமே, புரிஞ்சா இல்லைங்களா? இது இந்த வேர்டு இங்கிலீஷ்ல தமிழ்ல கிடையாது. யூ ஏட் யுவர் தியாஃபனி. அதனால சொல்றாரு பேதுருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துல இருக்கிற என் பிதாவே என்ன பண்ற வெளிப்படுத்த. மாம்சம்னா இயேசுடைய மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணலாங்க, அவர் யாரும் வெளிப்படுத்தல. வெளிப்பாடு பேதுருக்கு மட்டும் தான் வெளிப்படுத்தும் போது பேதுருக்குள்ள அவர் மாம்சமா யூதனா இருந்தாலுமே அவருக்கு ஹெவன்லில பரலோகத்துல ஒரு தியாஃபனி அவருக்காக என்ன பண்றது, பேதுருக்காக ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுல முன்குறிக்கப்பட்ட பாகமா இருக்கிறதுனால அது ரியாலிட்டியா இருக்கிறதுனால இங்கேயும் அவரால் அது கேட்க முடியுது. அதான் சொல்ற தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்க பாருங்க, இந்த தியாஃபனி அந்த நமக்குள்ள இருக்கிற தியாஃபினிக்கெல்லாம் ராஜ தியாஃபினி ஒண்ணு இருக்குது. அதுதான் தேவன், அதான் ஏகோவா தேவன். என்னங்க உலகத்தோறதுக்கு முன்னே சிந்தையில வெளிப்பட்ட லோகோஸ் இருக்கு, அதான் ராஜா தியாஃபினி. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. அவருடைய பட்ட பெயர்களை கவனியுங்கள். எபிரேயர் 7:2 நீதியின் ராஜா மற்றும் சமாதானத்தின் ராஜா. அவர் 2 ராஜாக்களாக இருக்கிறார். இப்பொழுது எபிரேயர் 7:22 கவனியுங்கள். நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜாவும் இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வந்து அவருடைய சரத்தை பெற்றுக் கொண்டதால் வெளிப்படுத்தல் 19:16 அவர் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரே ஆள் 3 ராஜாக்களாக இருக்கிறார். ராஜாவாகிய தேவன். ஏன் ராஜாவாகிய தேவன்? கிங் ஆஃப் காட், ராஜாவாகிய தேவன் இல்லைங்களா? ராஜாவாகிய தியாஃபினி, ராஜாவாகிய இயேசு, அவரே ராஜாதி ராஜா. பாருங்க தான் இங்க இந்த வார்த்தை சொல்லப்படுறது. கிங் காட், கிங் தியாஃபினி, கிங் ஜீசஸ் இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா. 3 ராஜாக்களை குறிச்சு சொல்லுது. இங்க பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. ராஜாவாகிய தேவன் அப்படின்னா, ராஜாவாகிய தேவன் அப்படின்னு சொன்னா இந்த தேவர்களுக்கு ராஜாவா இருக்கிறதுல ராஜாவாகிய தேவன் வருது. நான் சொன்னேன் இல்லைங்களா, லார்ட் காட் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அவர் லார்டா இருந்தாரு. எப்போ காடா இருந்தாரு, எப்போ லார்டா மாறினாருன்னு சொன்னா அவர் ஒரு குட்டி அமெச்சூர் காட்ஸை உண்டு பண்ணும்போது அவர்களுக்கு எல்லாம் அவர் என்ன லார்டா இருக்கிறாரு. அதனாலதான் இங்க சொல்லப்படுதுன்னா ராஜாவாகிய தேவன் போது தேவர்களாக இருக்கிறதுனால ஒரு ராஜாவாகிய தேவனா இருக்கிறார். ராஜாவாகிய தியாஃபினின்றது அந்த தியாஃபினி மற்ற தியாஃபினிகளா இருக்கு. நமக்கு ஒரு தியாஃபினி இருக்கு, அது மாதிரி அவருடைய பிள்ளைகளாகி தியாஃபினிகளுக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். ஏன்னா அவர்ல இருந்து தான் இந்த தியாஃபினிஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. புரிஞ்சா இல்லைங்களா? அண்ட் தென் ராஜாவாகிய இயேசு இந்த பூமியில ராஜாவாகிய இயேசு என்னும் போது அது ஹியூமன் பிளஷ் குறிச்சு சொல்லப்படுது. அவரே ராஜாதி ராஜா, அவரே ராஜாதி ராஜா. ஏன்னா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் தலைமை அவர் தான். புரிஞ்சா இல்லைங்களா? இந்த ராஜா நீதியின் ராஜா, ராஜாவாகிய தியாஃபினி, ராஜாவாகிய தேவன், இது எல்லாமே அவருக்குள்ள இருக்கிற ஆட்ரிபியூட்ஸா இருக்குது. இது எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குதுன்னா எல்லாத்துக்குமே அவர் ராஜாவா இருக்கிறார், ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் முதலில் பிதாவாக இருந்தார், அவரே குமாரனும் பரிசுத்தாவியுமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க இருக்கிறார். நீதியின் ராஜா என்பது அவருடைய ஆவியின் தன்மை. தியாஃபினி சமாதானத்தின் ராஜா, தியாஃபினி மாம்சத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக தோன்றினார். ஒரே ஆள் 3 தன்மைகளை வெளிப்படுத்தினார். யாத்திரையாகமம் 33 மோசே அவரை பார்த்தபோது அவர் தியாஃபினியாகிய ஆவிக்குரிய சரத்தில் இருந்தார். மோசே தேவனை காண விரும்பினான், அவருடைய முற்பிரதியில் அக்கினி ஸ்தம்பத்தில் கண்டான். அவனுடன் பேசின போது அவருடைய சத்தத்தை கேட்டான். நீ யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். நீர் எனக்கு அருள் புரிந்தார், உன் முகத்தை காண விரும்புகிறேன் என்று மோசே கூறினான். மோசே பார்த்து 33:3 பின்புறத்தை பார்த்தது என்னவா இருக்குன்னு சொன்னா அது தேவனுடைய தியாஃபினி. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் என்னங்க தியாஃபினியை குறிச்சு ஒரு சின்ன சின்ன விஷயம், கடைசியான விஷயத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ சில பேர் என்னங்க நிறைய குழப்பங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது மேகத்தை குறிச்சு மேகத்துல வரும்போது நீங்க தியாஃபினின்னு சொன்னீங்களே, தேவனை தியாஃபினின்னு சொன்னீங்களே, அப்படி அது எப்படி என்னன்னு சொன்னா அது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் உடைய தியாஃபினி அல்ல. அது என்ன சொன்னா 7 spirits of God, தேவனுடைய 7 ஆவிகள் சொன்னமா. 7 ஆவிகள் என்னவா இருக்குன்னு சொன்னா தேவனை முழுமா வெளிப்படுத்துகிறதா இருக்குது. தேவனை அது தேவனே அந்த மேகம் எதை வெளிப்படுத்துது? மேகம் எதை வெளிப்படுத்துது? தேவனை தேவன் தானே அது. மேகத்துல வந்தவர் தேவன் தானே அது. கிறிஸ்துடைய தலை இல்லைங்களா? அது எதை சரத்தோட இணைக்கப்படும்படிக்கு வந்திருக்குது இல்லைங்களா? சரீரம்ன்றது என்னன்னு சொன்னா மெனி மெம்பர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அநேக அங்கத்தினர்கள் அடங்குந்த ஒரு சரீரம். அதை இணைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வடிவில் வந்திருக்கிறார். 7 காடுல வந்து அதே ஆவி இல்லைங்களா? அப்போ
தியாஃபனினா என்னங்க? இமேஜ், அப்பியரிங் ஆஃப் காட், அப்பியரன்ஸ் ஆஃப் காட் இல்லைங்களா? அப்ப அந்த மேகத்துல வந்தது தேவனை வெளிப்படுத்துறதா இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதை தியாஃபனின்றோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அது என்ன தியாஃபனி? நம்ம பாடிஸ், இண்டிவிஜுவல் பாடிஸ் நம்ம சொல்றது கிடையாது. இண்டிவிஜுவல் பாடிஸ் சொல்லி நம்ம சொல்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். அது வருக. ஆனா நம்ம இண்டிவிஜுவல் பர்சன் ஆஃப் தேவனுடைய தியாஃபனியா பாக்குறோம். எப்ப பாக்குறோம்ன்றது இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. மேகத்துல வந்தது தேவனுடைய தியாஃபனி. அப்போ அது என்னன்னு சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே அந்த வெள்ளை வெளியா வந்து அந்த ஒரு இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு தனி ஃபார்ம் அது கிடையாது. மேகத்துல வந்தது அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 7 spirits of God. நான் குழப்ப கிடையாது, தெளிவா நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த 7 ஆவிகளும் சேர்ந்து அது தியாஃபனியா இருக்கு. என்ன தியாஃபனி அப்படின்னு சொன்னா, பூமிக்குரிய இந்த மனவாட்டியின் பாகத்தோட இணைக்கப்படுகிற தேவனை வெளிப்படுத்தின பாகமா இருக்குது. ஆனா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஜீசஸ்க்கு இருக்கிற ஒரு குளோரிஃபைட் பாடி இருக்குதா இல்லையா? அது தியாஃபனில இருந்து சேர்ந்ததா இல்லையா? இதை நம்ம பார்க்க போறோமா? பவுல் சொன்னார் இல்லையா, நான் எவ்விதமா இருப்பேன், அவர் இருக்கிற வண்ணமா இருப்பேன், அவரை நம்ம அப்படியே பார்ப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு. இப்ப நான் ஒரு தியாஃபனியை பெற்றுக்கொண்டு குளோரிஃபைட் ஆக போறேன், ஜீசஸ் அது மாதிரி குளோரிஃபைட் ஆனாரா இல்லையா? இது மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன் ஜீசஸ் நம்ம பார்ப்போம். இங்க தான் சொல்றாரு தெசலோனிக்கேர்ல. மறுபடியும் அபிரகாம் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னதாக மெல்கிசேதேக்கு அவரை சந்தித்தான். இங்க எவ்வளவு அருமையான ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கு பிறகு அபிரகாம் வீட்டுக்கு செல்லும் முன்பு மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். இண்டிவிஜுவல் பர்சனை மெல்கிசேதேக்கு சந்தித்தான். இது தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரத்துக்கு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி பொறுத்தறார். புரியுதா இல்லைங்களா? நாம் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பு இயேசுவை ஆகாயத்தில் சந்திப்போ. ஆனா பலமுள்ள தூதன் பூமிக்கு பாதத்தை கீழே வச்சார், அது வேற. அது நாங்க 7 spirits of God, அந்த 7 ஆவிகள் தேவனை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. அதான் நம்ம அந்த வடிவில தியாஃபனின்றோம். வெறும் பாடியை மட்டும் குறிக்கிறது கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவனை நாங்க தோற்றத்தை மாற்றிக்கொண்டே வந்துட்டே இருந்தார். ஆனா இண்டிவிஜுவல் பர்சன் ஜீசஸ் இருந்தார் இல்லையா, அந்த பாடியை குறித்து தீர்க்கதரிசி சொல்றார். ரெபெக்காள் ஈசாக்கை குளிர்ச்சியான வேளையில் வயலில் சந்தித்த போது ஒரு அழகான நிழலாய் அமைந்துள்ளது. நம்ம ஆகாயத்தில் அவரை சந்திக்க போகிறோம். உயிரோடு இருக்கிற நித்திரை அடைந்தவர்களை முந்திக் கொள்வதில்லை. தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்போ நம்ம மறுரூபம் அடையும் போது, நம்ம தியாஃபனி பெற்றுக்கொள்ளும் போது இல்லைங்களா, ஏர்ல மத்திய ஆகாயத்துல ஜீசஸ் உடைய தியாஃபனி குளோரிஃபைட் பாடியை நம்ம பார்ப்போம். அது நாங்க ஏன் எப்படி பார்க்க முடியுதுன்னா, இப்போ ஒருவேளை இப்ப கூட இங்க கூட அவர் இருக்கலாம். காரணம் என்ன நம்ம பார்க்க முடியாது என்னன்னா, நம்ம இந்த டைமென்ஷன்ல இருக்கிறதுனால அந்த டைமென்ஷன்ல இருக்கிறத பார்க்க முடியாது. இப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைமென்ஷனல் சேஞ்ச். அது இந்த ஆத்மா வேற டைமென்ஷன் போறது. அப்ப வேற டைமென்ஷன் போகும்போது அங்க இருக்கிற தியாஃபனியோட இணையும் போது நான் என்ன பண்ண முடியும்னா, அந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஜீசஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் வீட்டுக்கு செல்லும்போது அதை பார்ப்பேன். ஆனா மேகத்துல வந்தது என்னன்னு சொன்னா, இந்த கண்ணுல நம்ம பார்க்க முடியுது தியாஃபனியை. இந்த கண்ணுல பார்த்து அது என்னன்னு சொன்னா, தியாஃபனி சிங்கிள் மேன் பாடி கிடையாது, 7 spirits. அது வார்த்தை வடியில, வார்த்தை ஃபார்ம்ல தேவன் என்ன பண்ணார், இறங்கி வந்தார். ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன்னா தியாஃபனியால கண்களால் பார்க்க முடியாதுன்றார். இப்ப அந்த தியாஃபனி எப்படி என்னால பார்க்க முடிஞ்சு? புரியுதுங்களா உங்களுக்கு? தியாஃபனி பாடி என்ன பார்க்க முடியாது. ஆனா தியாஃபனி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்பியரன்ஸ் ஆஃப் காட். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற விதம் இல்லைங்களா? அது என்னங்க? வார்த்தை வடியில 7 சபை காலங்களுக்கு வந்த செய்திகளா, 7 முத்திரைகளா, என்னங்க முத்திரைகளா என்ன பண்ணாரு? 7 இடிகளா இறங்கி வந்தார். 7 இடிகள் என்ன சொல்லுது? அவர் 7 இடிகளை காண்பித்தார் சொல்லுது வசனம். திருதி சொல்றாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே நாம என்ன பண்றோம்னு சொன்னா பாருங்க, அதான் சொல்றாரு. ஆகவே அந்த தியாஃபனி, நீ மரித்த பிறகு அந்த தியாஃபனி ஆவிக்குரிய சரத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது? மீட்கப்பட்ட சரத்தை எடுத்துக்கொள்ள, மீட்கப்பட்ட ஆத்மா சரத்தை, இந்த ஆல்ரெடி மீட்கப்பட்ட இந்த ஆத்மா பரிபூர்ண அடைவது, கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சி எனக்குள்ள உருவாகும் போது அந்த தியாஃபனி இந்த ஆத்மாவோட இணையும் போது நான் டைமென்ஷனல் சேஞ்ச் ஆகுறேன். அப்ப அதான் எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது, அதான் மறுரூபமா இருக்குது. அப்போ அந்த டைமென்ஷனல் போகும்போது நான் என்ன பார்ப்பேன்? ஜீசஸ பார்ப்பேன். புரிஞ்சா இல்லைங்களா? ஜீசஸ அப்பதான் நான் பார்ப்பேன். புரிஞ்சா இல்லைங்களா? ஆனா இதுக்கு முன்னதாக மேகத்துல வந்தது தியாஃபனி தான். தேவன் என்ன பண்ண தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வரும்போது வேர்ட் ஃபார்ம்ல 7 spirits என்ன பண்ணாருங்க? 7 angelsன்றது 7 spirits சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் மத்த விசுவாசிக்கிற மாதிரி நாங்க 7 angels 7 ஏழு சபைக்கால மனவாட்டியுடைய தியாஃபனி வந்துச்சுன்னு சொல்ல விசுவாசிக்கல. புரிஞ்சா இல்லைங்களா? ஏன்னா அது வேற. ஒருவேளை அது தீர்க்கதரிசி நான் ஆல்ரெடி சொன்ன இங்க கூட இருக்கலாம். இங்க ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்க. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒருவேளை இங்க கூட அது இருக்கலான்றார்.
பாருங்க, இப்போ கவனியுங்கள். தியாபினி என்னும் தியாபினி உருவில் சரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அது இப்போது இங்கே கூட இருக்கக்கூடும். தீர்க்கதரிசி சொல்றாரு, புத்திர ஸ்வீகாரம் செய்தியில சொல்றாரு, தியாபினி பக்கத்துல கூட இருக்கக்கூடும்ன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? தியாபினி பக்கத்துல கூட இருக்கக்கூடும். ஏன்னா அந்த டைமென்ஷன் வேற டைமென்ஷன்ல இருக்கிற பாடி அது. ஆனா மேகத்துல பாக்குறது என்ன பண்றோம்? மேகத்தை பார்த்தாங்க தேவன் என்னங்க, அந்த மேகத்தை 7 ஏஞ்சல்ஸால மேகத்தை உண்டு பண்ணார். அது என்னவா இருக்குதுன்னு சொன்னா வேர்ட் ஃபார்ம்ல வந்திருக்கிறார். என்னங்க நம்ம என்னங்க இந்த பாடி இல்லாம வார்த்தையா மாறும் போது, இந்த வார்த்தையை அலங்கரிக்கிறதுக்கு பழையா மாறுறதுக்கு அந்த இணைப்பு இப்ப நடந்து கொண்டிருக்குது. இணைப்பு இன்னும் முடியல. சில இணைப்பு முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இணைப்பு முடியல. இணைப்புன்னு சொன்னா அது வெட்டிங் யூனியன். மேரேஜ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா மணவாளன் மணவாட்டி இணைக்குது. மணவாளன் என்பது மேரேஜ் ஆகாதவங்களா மணவாளன்றவங்க, மேரேஜ் ஆகாதவங்க மணவாட்டி. இவங்க 2 பேரும் இணைக்கப்படுற அந்த ஸ்டேஜ் தான் வெட்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த வெட்டிங் இப்போ என்ன பண்றது? நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கரெக்டா புரியணும். ஏன்னா வார்த்தை வந்திருக்குது, வார்த்தை மணவாளன் இருக்கிறார், வார்த்தை மணவாட்டி வரும்போது இனி முழுவதுமான வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. 2 இணைப்பு நடந்திருக்குது. அப்ப முழுமையா இணைப்பு நடந்து பண்ணி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் நடக்கும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அது நடக்கும்போது நம்ம பாடி ஃபார்ம்ல நம்ம தியாபினை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பாடியில இருக்கிற ஜீசஸை பார்ப்போம். அதான் இந்த கீழே திருதிசை சொல்றாரு. புரிஞ்சாங்களா? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்பொழுது அது இங்க இருக்கக்கூடும். எங்க இருக்கக்கூடும்? அந்த தியாபினி இங்க இருக்கக்கூடும். என்னுடைய தியாபினி ஏன்னா 7 உலகமும் அப்படின்னா 6th டைமென்ஷனும் 4th டைமென்ஷனும் 4th இங்க இருக்கிற டைமென்ஷனும் இங்க மிக்ஸ் ஆயிருக்குது. சில நேரத்துல ஏஞ்சல்ஸ் வராங்க. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? எனவே நம்ம எப்ப பார்ப்போம்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது நாம அதை பார்ப்போம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு தியாபினியை குறிச்சு கிடைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பாடிஸை குறிச்சு, பாடி அந்த சரீரங்களை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிச்சு பார்க்கும்போது, மெல்கிசேதேக்கை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் பண்ணலாம். எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராட்சா. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு கர்த்தாவே, நாங்கள் அப்ப அந்த தியாபினியை குறிச்சு ஒரு சில காரியங்களை குறிச்சு நாங்க பார்த்தோம். கர்த்தாவே, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள்லாம் இந்த நாள்ல 7 சீல்ஸ் மூலம் வெளிப்படுத்திருக்க தீர்க்கதரிசி மூலமா நாங்கள் அதை கிராஸ் பண்ணி போகாதபடிக்கு இப்படி வார்த்தையை நாங்கள் அடையாளப்படுத்தி நாங்கள் கண்டோம் ராஜா. நாங்கள் குறை உள்ளவர்கள், எங்களுடைய ஞானம் குறை உள்ளது. ஆனா நீர் மகத்துவமானவர், நீர் பரிபூர்ணமான வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுங்க. அப்ப இன்னொரு அடி கூட இந்த செய்தியானது எங்களுக்கு உம்மோட கூட நெருங்க உதவணுச்சு. அதுக்காக நன்றி ராஜா. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் கூட ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. அப்ப அந்த செய்தியின் வெளிச்சத்தை இன்னுமா அதிகமா கூட்டி கொடுங்க. ஏன்னா வெளிப்பாடு ஒன்றை எங்களை மறுரூபப்படுத்த வல்லது என்று பார்க்கிறோம். பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. அப்ப அவிசுவாசத்தோடு இந்த செய்தி கேட்காதபடிக்கு விசுவாசத்தோட கேட்டு பலன் பெற கிருபையிலே தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.